வியாபகம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி கீதா ராஜா அம்மா அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் கீதா ராஜா அம்மா அவர்கள் இந்தியா தமிழ்நாடு ராஜபாளையத்தில் வசித்து வருகிறார்கள். 1993ஆம் ஆண்டு தீட்சை பெற்று தொடர்ந்து ராஜபாளையம் அறிவித்திருக்கோவில் அறங்காவலராகவும் மற்றும் ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் கல்வி தகுதியாக எம்ஏ தத்துவம், எம்ஏ யோகா முடித்துள்ளார்கள். 1996இல் மனவளக்கலை பேராசிரியராக உயர்வு பெற்று 30 ஆண்டு காலம் தொடர்ந்து தொண்டாற்றி மன நிறைவோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஞான சக்கரங்கள் நூலின் ஆசிரியராகவும் திகழ்கிறார்கள். விருதுகள் வரிசையில் சிறந்த எழுத்தாளர் விருது, சாதனை பெண்மணி விருது, ரத்தின பெண்மணி விருது, பாரதி காண விரும்பிய புதுமை பெண் விருது மற்றும் வேதாத்திரியத்தில் ஞான ஆசிரியர் விருது பல்வேறு விருதுகள் பெற்ற சாதனை படைத்தவர்கள். பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் வேதாத்திரிய மனவளக்கலை பயிற்சிகளை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று வியாபகம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். இன்றைய இந்த நிகழ்வினை ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து நமக்கு நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். உய்யும் பகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உய்யும் பகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தமம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இனிய காலை பொழுதிலே உலக சமுதாய சேவா சங்கம் நடத்தும் இந்த நிகழ்வுக்கு நமது
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். 80வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் அவர்களுக்கும் நமது அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேலும் இன்று இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஆழியாறு IT நிறுவனத்திற்கும் எனது மனம் கலந்த வாழ்த்துக்கள். அழகாக இன்றைய தலைப்பு வியாபகம். இந்த தலைப்புக்கு ஏற்றாற் போலவே அவங்க ஹோஸ்ட் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க, அறிவு பெருந்தால் அவனே நான் என்று அன்பு சகோதரி சசிகலா ஜெகதீசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பாடலை தனது இனிமையான குரல்ல பாடி அதற்கான விளக்கத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான். ஏன்னா ரொம்ப அற்புதமான அந்த பாடலை தேர்வு செய்து அதற்கான விளக்கத்தையும் நிகழ்விற்கு முன்னாடி கொடுத்ததற்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்குள்ளும் இருக்கும் ஆத்மாவை எனது மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கிறேன். மிக மகிழ்ச்சி. வியாபகம் இது ஒரு சமஸ்கிருத சொல்லுதான். வியாபகம் என்றாலே பரவுதல் அல்லது எங்கும் நிறைந்து இருத்தல் என்றுதான் இதற்கு அர்த்தம். அந்த பரவுதல் நிரம்பி இருத்தல் என்று சொல்வதற்கு சைவ சமய நூல்கள்ல அதிகம் இறைவன் முழு வியாபக பொருளாக இருக்கின்றான் என்றுதான் நிறைய இடங்கள்ல வலியுறுத்தி அவங்க சொல்றாங்க. பெரு நிறைவு என்றும் முழு நிறைவு என்றும் அதை எடுத்து சொல்றாங்க. அம்மா அந்த கவியில சொன்ன மாதிரி நீ நானாய் விளங்கும் பேரறிவு என்றும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொருளானது அனைத்தையும் தனக்குள்ளாக அடக்கி இருக்கிறது. அது எது? அந்த இறைவனின் வியாபகத்திற்கு உள்ளானதான் நாம எல்லாம் இருக்கிறோம். அதைத்தான் சிவம் என்றும் சொல்றோம். உயிர் பொருட்களும் ஜட பொருட்கள் அனைத்துமே அதற்குள்ளாதாகத்தான் இருக்கிறது என்பதையும் தாயுமானவர் அழகாக பாடுறாருங்க. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் படிப்பு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது எது என்று கேள்வியாக அவர் பாடிட்டாரு. அதற்கான நம்ம மகரிஷி தான் நமக்கு இதற்கான விடையெல்லாம் சைவ நெறியில இந்த மகான்கள் எல்லாம் பாடின பாடல்களுக்கு எல்லாமே மிக மிக தெளிவாக நமக்கு எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொருள் எல்லா இடத்திலேயுமே நிறைந்திருப்பது, எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது, அதன் தன்மையை குறிப்பதுதான் வியாபகம் என்பது. என்றும் நீக்கமற வியாபித்திருக்கின்ற அப்படின்னு நம்ம ஆசானவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. அதை எதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அதுதான் இறைநிலை என்பது, எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது என்று சொல்றோம். இவனே ஆதியில் தோன்றியவன், இவனே கருவினிலும் இருக்கின்றான், இதுவரை தோன்றியவை இனி தோன்ற போகிறவை என்று எல்லா உயிரினங்களிலுமே அவன்தான் இருக்கின்றான். நெருப்பிலும் இருப்பவன் எவனோ, நீரில் இருப்பவன் எவனோ, காற்றில் இருப்பவன் எவனோ,
அவனே அனைத்திலே ஊடுருவி இருக்கின்றான். எவன் தாவரங்களிலேயும் சரி மரங்களிலேயும் சரி நிறைந்திருக்கின்றானோ அந்த தேவனுக்கு வணக்கம் என்று ஒரு மகான் சொல்றார். அகத்தியர் பெருமாள் சொல்றார், எங்கும் நானே வியாபித்துள்ளேன் என்று நம்ம கீதையில படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? எங்கும் நானே வியாபித்து இருக்கின்றேன் என்று அந்த கிருஷ்ணரை நாம் விஸ்வரூப நிலையிலே அந்த வியாபக நிலையிலே நாம பார்த்திருக்கிறோம். அகத்தியர் சொல்றாருங்க, நல்லவனாய் இல்லாவிடினும் நல்லது செய்யாவிடினும் கெட்டவனாய் வாழ்ந்திடாதே, கெடுதலை செய்திடாதே, நல்லதை உலகுக்கு நினைத்தாலே நற்செயலாகும், புண்ணியம் தானாய் சேரும், மனமது செம்மையாகும். அந்த சித்தன் நினைத்தாலே இங்கு இயலாத ஒன்றுமே இல்லை. சித்தன் உன்னை நினைக்க சித்தனே உன் நினைவில் வேண்டும் என்று அதே அகஸ்தியர் பெருமான் சொல்லியிருக்கிறார். நான் என்ற தனித்தன்மை இல்லாது ஒழிந்து போன பிறகுதான் அங்கே நமக்கு சித்தன் என்பவனே அருள் புரிவான் என்றுமே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையிலே நாம செல்லக்கூடிய பாதை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னாக்க, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் இறைநிலையை வேதாத்திரி மகரிஷி அடிக்கடி சொல்வாரு. ஆம்னி பிரசன்ட் என்ற வார்த்தையை அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு எங்கும் நிறைந்திருக்கிறதுனால அந்த வார்த்தை, அதாவது கடவுள் எங்கும் நிறைந்துள்ளார். இது சூக்குமமாக வியாபகமாக எல்லா இடத்திலையுமே நிறைந்திருக்கிறது. ஸ்தூலம் வியாபகமாக இருக்காது, சூக்குமம் தான் வியாபகமாக இருக்கும். வியாபகம் என்று சொல்லும் பொழுது அந்த இறைவன் ஆன்மா எங்கும் நிறைந்திருக்கும், அதற்கு மாசு கிடையாது. இதை ஆகாயமாக நாம எடுத்துக்கொள்ளலாம். தியானத்தோடு நம்ம எப்பவுமே துரியாதீத தியானத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தியானத்தோடு இணைந்த மௌனத்துல மட்டும் இருந்தோம் அப்படின்னாக்க அந்த வியாபகத்தோட வியாபித்து இருக்கலாம். எந்த நிலையில அப்படின்னாக்க, மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னாக்க அந்த மௌனத்துல இருந்தோம் அப்படின்னா, மௌனத்துல இருந்து ஆழ்ந்த தியானம் செய்து அந்த வியாபகத்தோடு இணைந்து இருந்தோம் அப்படின்னாக்க அந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு, துரியாதீத நிலைக்கு விரிந்து விட்டால் அதுவே வியாபக நிலை. அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நாம தான் அந்த நிலைக்கு முயற்சி பண்ண வேண்டும். தட்டு நிறைய லட்டு இருந்தாலும், தட்டு நிறைய லட்டு இருக்குதுங்க, நாம கையை நீட்டி ஒரு லட்டை எடுத்தாதானே நம்ம அதை உண்ண முடியும். இறைநிலை வியாபகமாக இருக்கிறது. அதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம கை நீட்டணுமே. அதற்காக சாதகம் என்பது நமது சாதகம் இருந்தால்தான் வியாபகம் செய்ய முடியும். இப்ப சாதகம்னா என்னென்ன சாதகம் நாம பண்ணணும் அப்படின்னாக்க, முறையான உடற்பயிற்சி, நம்மளுடைய காயகல்ப பயிற்சி, அண்ட் எப்பவுமே தினசரி முறையாக உடல் தவம், உயிர் தவம், மன தவம். இந்த உடல் தவம் என்பது உடற்பயிற்சி, உயிர் தவம் என்பது காயகல்ப பயிற்சி, மனோதவம் என்பது தியானம். இந்த மூன்றையுமே நாம அன்றாடம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க, 30% தான் தியானம் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம், 30% காயகல்பம், பிராணாயாமம், உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி கடைபிடித்தோம் என்றால் இந்த வியாபக நிலையில நாம நிறைந்து இருக்க முடியும். நீ நடக்க 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 அந்த பாதை வழி விடுவது போல, ஒரு இடத்துல முட்கள் நிறைந்த கற்கள் நிறைந்த அந்த பாதை இருக்குது அப்படின்னாக்க, நம்ம நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த பாதை என்பது சுத்தமாகும் இல்லைங்களா? அதுபோல துரியாதீத தவம் செய்ய 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 செய்யதான் அந்த பாதை கிளியர் ஆகும். நம்ம மகரிஷி
தவம் நடத்தும் போது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. துரியோதன தவம் நடத்தும் போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னாக்க, ஆக்னை, அதுக்கப்புறம் துரியம் வர்றோம். துரியம் வந்த பின்னாடி அப்படியே துவாதசாங்கம் அப்படின்னு சொல்லிடுவாரு. துவாதசாங்கம் சொல்லும் போது மேலும் அது முடிஞ்ச பின்னாடி விரிந்து செல்றோம். சந்திரன், மேலும் அப்படியே விரிந்து செல்வோம். சூரியன், அப்புறம் அந்த சூரியனை மையமாக வைத்து நாலா பக்கமும் விரிந்து 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 செல்வோம். பேரியக்க மண்டலம், அந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் வியாபித்து நல்ல விரிந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விரிந்து வியாபித்து நில்லுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் என்ன நினைச்சுக்கங்க, அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அப்ப மகரிஷி வியாபித்து இருக்கிறாரா இல்லையா? அந்த பேரியக்க மண்டலத்தோட வியாபித்து இருக்கிறாரு. நாம என்ன செய்யணும்? அதற்கான கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த குருவோட ஆற்றல் நம்மை ஈர்த்துக்கும். அந்த ஸ்டெப் அந்த பேரியக்க களத்தோட என்ன செய்யணுங்க? பறந்து வியாபகத்தோடு அந்த நிலையிலே நிறைந்திருக்கும் பொழுதுதான், அதற்கு அப்புறமாகத்தான் நாம எங்க போறோம்? இந்த பேரியக்க மண்டலத்துல இருந்துட்டு அதற்கு பின்னாடி இந்த பேரியக்க மண்டலத்தை சுற்றியும் சூழ்ந்தும் சுமந்து கொண்டும் இருக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அப்பதான் இறைநிலை என்பது வருது. சுத்த வெளி, சிவம் என்றும், ஆதி, அனாதி, பூரணமாக இருக்கக்கூடியது, மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது, அனைத்தும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த சுத்த வெளியே எங்கும் வியாபகமாக நீக்கமர நிறைந்திருக்கிறது என்ற உணர்வோடு வியாபித்து இருந்தோம்னாக்க அதுவே நம்மை ஈர்த்து கொள்ளும். இப்ப அந்த நிலை வருவதற்கு நம்ம சாதாரணமாகவே நம்ம சொல்றோம் இல்லைங்களா? என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, இது எங்குமே நீக்கமர நிறைந்திருப்பது வான்காந்தம் நிறைந்திருக்கிறது. காந்தம் என்றாலே என்ன அப்படின்னாக்க, ஆங்கிலத்துல மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். மேக்னாக்க மகா, நெட்டுனாக்க வலை என்று சொல்றோம். அப்ப அந்த மகா வலை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இப்ப கடல் நீரை பாத்தீங்கன்னாக்க எப்படி இருக்குது? கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம அந்த கடல் நீர் எப்படி இருக்குது? அது போலதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த காந்த கடலாக நிறைந்திருக்கிறது. அதன் மூலம் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பறந்து விரிந்து இருக்கிறோம். இது எதை கொண்டு இதை நாம தொடர்பு கொள்றோம் அப்படின்னாக்க, நம்ம உடலில் உள்ள இந்த ஜீவகாந்தத்தை வைத்துதான் நாம அதை நாம அந்த வான்காந்தத்தோடு அதோட நாம தொடர்பு கொள்றோம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இந்த அகத்தியர் பெருமாள் சித்தர்களின் தலைவரானவர் தான் அகஸ்தியர் பெருமாள். பாருங்க, அதே அகத்தியர் பெருமாள் தன்னை வியாபித்துக் கொள்வதற்காக முயற்சி எடுத்து வெளிநாட்டுல அகஸ்டினாக இருந்தவர் தான் எங்க வந்திருக்கிறாரு அப்படின்னாக்க, இங்க வந்திருக்கிறாரு. தமிழகத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய பொதிகை மலையில, அகத்தியர் மலை பொதிகை மலையில இருந்து தியானம் பண்ணி இருக்கிறாரு. அந்த சூழ்நிலை இங்க இருக்கிறதுனாலதான். அவர் வாழ்ந்த காலம் என்று சொல்லும் பொழுது, இப்ப கூட சமீபத்துல அகத்தியரோட பிறந்த நாளையான மார்கழி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தை தேசிய சித்த மருத்துவ தினமாக நம்ம இந்திய அரசு அதை அறிவிச்சிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அகத்தியர் 4 யுகங்களும் 48 நாட்களும் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுது. அகத்தியர் உடலில் உயிர் இருக்கும் போதே ஈசனை தழுவிக்கொள் அப்படின்னு சொல்ற. உடலில் உயிர் இருக்கும் போதே ஈசனை ஆற தழுவிக்கொள். உன் ஆன்மாவுக்கு அவனை ஆற தழுவும் பாக்கியம் கிடைக்காது. ஏன்னாக்கா ஆன்மா இருப்பிடமாக இருக்கக்கூடியது எதுங்க? நம்ம உடலுக்குள்ளாதானே இந்த ஆன்மா இருக்குது. அந்த உடல் இருக்கும் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? இந்த ஆன்மாவை தழுவிக்கொள்ள வேண்டும். ஈசனை ஆற தழுவிக்கொள்ள வேண்டும். ஆன்மா உடல் இல்லாதது, உணர்வு இல்லாதது. அதனால் அதை உணரத்தான் நீ உடல் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்திய பெருமாளே சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த ஆன்மா பிறவி எடுப்பதை எதற்காக? அந்த இறைவனை நாம உணர்ந்து கொள்வதற்காக,
நாம் இருப்பது எப்படி இருந்து பழகி கொள்ளணும்னாக்க மனதை வியாபித்து இருந்து பழகி கொள்ள வேண்டும். கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இருக்குது இல்லைங்களா? அதுபோல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா இதுக்குள்ளார இருக்கு. அப்ப அந்த ஆன்மாவை நாம என்ன செய்யணும்? இந்த தியான நிலைக்கு நாம உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அதே அகத்தியர் என்ன சொல்றாருனாக்க, ஒருவர்கிட்ட தர்ம சிந்தனை இருக்கும் பொழுதே அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். தர்ம சிந்தனை முதல்ல இருக்க வேணும். ஏன்னா ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்கள் ஜபித்தாலும், உருவேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறை அருளை பெற முடியாது. இறை அருளை பெற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால், தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும், அவன் இறையை தேட வேண்டியதில்லை. இறை இவனை தேடி வந்துவிடும். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறைவன் வந்து கையேந்தும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அது மகரிஷி சொல்வார் இல்லைங்களா, வேதங்கள் ஓத வேண்டியதில்லை, மந்திரங்கள் செய்ய வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்னது அப்படின்னாக்க, நம்ம சொல்றமே தியானத்துக்கு பின்னாடி இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த முடிந்த உதவிகளை அப்படின்னு தானே சொல்றாரு. அந்த முடிந்தன்றதுதான் ஒரு சுவாமிஜியோட ஒரு கிரேட். முடிந்தன்னு தான் சொல்றாரு. நம்மளால முடிந்த அளவு நீ உதவி செய் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு செய்யும் பொழுது நமக்குள்ளாராக ஒரு ஒளிவட்டம் தெரியுங்க. உடனே நீங்கெல்லாம் போய் கண்ணாடியில பார்க்க வேண்டாம், நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியுதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா அதை பார்ப்பதற்கு கிரில்லியன் கேமரா வேணும். பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் ஒரு அலை பரவி இருக்கும். நல்ல அலை, நல்ல அலையும் இருக்குதுங்க, கெட்ட அலையும் இருக்குது. நல்ல அலை என்பது வெண்மையா தெரியும், கெட்ட அலை என்பது கருப்பா தெரியும். அப்போ நல்ல அது தீயவர்கள் இடத்துல போகும் பொழுது அந்த கிரில்லியன் கேமராலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த கெட்ட அலை கருப்பா தெரியுங்க. இப்போ இவரை வள்ளலார் உருவத்தை பார்க்கும் பொழுது அவரை சுற்றிலும் வெண்படலம் போல சூழ்ந்திருப்பது போல தெரியும். அது பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுதான் அந்த அருள் அலை ஒளி வட்டம் என்பது. இந்த இந்த கிரில்லியன் கேமரால வச்சு பார்க்கும் பொழுது மகான்களுக்கு பல மைல் தூரம் அவர்களுடைய ஆன்மா, அதாவது அவங்களுடைய ஆறா விரிந்து இருக்கும். புத்தருக்கு பல மைல் தூரம் அவரது ஆறா விரிந்து இருக்கிறதாக சொல்றாங்க. நாமளும் வியாபகமாக இருந்து அந்த அளவுக்கு விரிந்து சென்றால் அவங்க என்ன செய்வாங்க? நம்ம ஈர்த்துக்குவாங்க அவங்களோட. அப்போதான் அவங்களோட லிங்க் நமக்கு கிடைக்கும். அப்படித்தானே நம்ம மகான் வேதாத்ரி மகரிஷி என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரும் நல்ல வியாபகத்துல இருந்து இறைநிலையோடு இணைந்து பல ஆன்மாக்களினுடைய, வள்ளலாருடைய ஆன்மாவை இவர் இருக பற்றி கொள்ள இல்லையா, இருக பற்றி இருக்கிறாரு இல்லைங்களா? அந்த அளவுக்கு பற்றி நின்றாங்க அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக ஏன் நம்மளாலையும் முடியாது? ஏன் நமக்குள்ளாரையும் ஒரு ஆறா ஒளிவட்டம் பறந்து விரிந்து இருக்க செய்ய முடியுமா இல்லையா? அப்படியும் நாம செய்ய முடியும். அருமையான ஒரு வாசகம் ஒண்ணு படிச்சேங்க. படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும், பேசியே திரிப்பவனுக்கு வாயே பகையாகும், பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம், வாயை சுருக்கினால் ஆனந்தமாக வாழலாம். ரொம்ப அற்புதமா இருக்குது இல்ல? எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, வேலையை முடிஞ்சிச்சா பேசாம தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு தூங்குவோம். அப்ப அதில் அப்படி செஞ்சோம்னாக்க ஆரோக்கியம் குன்றிவிடும். அதே போல பேச்சு எப்பயுமே பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க, பேசிக்கிட்டோம் இருந்தாக்க, இப்ப இந்த சத்சங்கம் பேசுறோம், அது பேசலாம். மற்ற பேச்சுக்கள், வீண் பேச்சுக்கள், அதெல்லாம் பேசும் பொழுது அதை சுருக்க வேண்டும். அதை சுருக்கினால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? பேரானந்த வாழ்க்கை நாம வாழலாம். இப்ப நம்ம சதுர் யுகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கிருதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
இந்த 4 யுகங்களிலேயே பாத்தீங்க அப்படின்னாக்க கிருதயுகம் 1,728,000 ஆண்டுகள் நடந்ததாக சொல்றாங்க. அதுதான் ராமர் வாழ்ந்த காலம். அறநெறி வாழ்க்கை அப்பொழுது சிறப்பாக இருந்தது. அடுத்தது திரேதா யுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது 1,296,000 ஆண்டுகள். இது கிருஷ்ணர் வாழ்ந்த காலம். ஒரே ஒரு சின்ன இது சொல்றேன் உங்களுக்கு. ராமரும் சீத்தையும் எங்க தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியில நான் இதற்கு விடை சொல்றேன், இல்ல நீங்க கேளுங்க, அப்ப கூட நான் சொல்றேன். ராமரும் சீத்தையும் தலை தீபாவளி எங்க கொண்டாடி இருப்பாங்க? இப்ப நான் சொன்னது கிருத்த யுகம், ராமர் ஆண்ட காலம், வாழ்ந்த காலம். திரேதா யுகம் கிருஷ்ணர் வாழ்ந்த காலம். துவாபரம் என்பது 864,000 ஆண்டுகள் தான். இது மகாபாரத போர் நடந்தது. இதே ராமர் வாழ்ந்த காலத்துல அறநெறி வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. ராமர் வாழ்ந்த காலம், அந்த யுகத்துல அறநெறி வாழ்க்கை நல்லா இருந்தது. ஒழுக்கத்தோடும் கடமையோடும் ஈகையோடும் வாழ்ந்த காலம். கொஞ்சம் அடுத்தது திரேதா யுகத்துல கொஞ்சம் அந்த அறநெறி கம்மியாக்கி தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சுங்க. அடுத்தது துவாபர யுகம் வரும்பொழுது அதுதான் பாரத போர் நடந்த காலம். கொஞ்சம் ஒருவருக்குள்ளார மனதிலே என்ன நிலை என்னாக்க ஒரு போட்டி, பொறாமை, மனப்பான்மை எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமாக கலியுகம் 432,000 ஆண்டுகள் இப்ப நடந்துட்டு இருக்கு. கலியுகம் அது என்ன சொல்றாங்க? களி முத்தி போச்சுன்றாங்க. ஏன்னா நம்ம எண்டிங்ல இருக்கிறோம். இந்த பக்கம் ரொம்ப மோசமான நிகழ்வுகள் நடக்குது, இந்த பக்கம் ஆன்மீகமும் தழைத்து ஓங்குது இல்லைங்களா? ஆன்மீகம் நிறைய பரவி இருக்கிறது. நிறைய இயக்கங்கள் ஆன்மீக பாதையில தியானம், தவம், ஆசனாஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது பரவி இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுங்க? பொய், கொலை, சூது, கற்பழிப்பு, பஞ்சமா பாதகங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதனாலதான் என்ன சொல்லுவாங்க? களி முத்தி போச்சு அப்படின்னாங்க. இதை நீக்க இந்த நிலையில, இந்த யுகத்துல நமக்கு எது தேவை அப்படின்னாக்க வியாபகமாக இருந்து அந்த இறைநிலையோட இருந்து இறை சக்தியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் எல்லாம் நாம வாங்கி கொண்டு அறநெறி வாழ்க்கை நாம வாழ வேண்டும் என்பதுதான் இப்ப நாம இந்த தலைப்பை இதற்காக எடுத்திருக்கின்றோம். குருமார்கள் என்பது 8 வகை குருமார்கள் இருக்கிறாங்க. அந்த 8 வகை குருமார்களை நாம பார்க்கலாம். காரண குரு என்பது நம்ம இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையை போதிப்பவர் தான் காரண குரு. ஜீவன் என்றால் நாம, பிரம்மம் என்றால் சுத்தவெளி. இந்த ஜீவன் அந்த பிரம்மமோட ஐக்கியமாக கூடிய நிலை தான் என்ன நிலை அப்படின்னாக்க ஐக்கிய நிலையை போதிப்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதுதான் காரண குரு. போத குரு என்பவர் எப்பொழுதும் போதித்து கொண்டேதான் இருப்பார். பிற நிலைகளை போதித்து சொல்லிலே மட்டும் சொல்லி கொண்டு இருப்பார், செயலிலே நமக்கு சொல்லி தர மாட்டார். வேத குரு என்பவர் வேதங்களை நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பவர். இதுல எல்லாம் நம்ம சிறந்து பார்க்கும் பொழுது நம்ம மகான் யாருங்க? காரண குருன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல 4 ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதத்துல இருக்கக்கூடிய யத்பாவம், தத்துவமசி, அயமாத்ம பிரம்மம், பிரஜான்ம பிரம்மம் அப்படின்ற 4 வேதங்களிலேயே வேதங்களின் சாராம்சமாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்படி திருக்குரான் இருக்குதோ, திரு விவிலியம் இருக்கிறதோ, திருவருட்பா இருக்கிறதோ, திருக்குறள் இருக்கிறதோ, அதே மாதிரி திரு வேதாத்திரியம் என்ற புத்தகமும் நமக்கு இருக்கிறது. அந்த திரு வேதாத்திரியை சொல்லாத வாழ்க்கை முறைகள் இல்லை, எல்லாமே அதிலேயும் அடங்கி இருக்கிறது. அதே போல வாசக குரு என்ற குரு சாதனைகளை, அதாவது நாடி சுத்தி பிராணாயாமம், இந்த முத்திரைகள், வாசியோகம் இது எல்லாமே சொல்லி தருபவர்கள் யாருங்க? வாசக குரு. சூசக குரு அப்படின்னு இருக்காங்க. ஆத்மா இடத்திலே அவா உண்டு பண்ணுபவர் சூசக குரு. நிஷித்த குரு அப்படின்றவரு அஷ்டமா சித்திகளை கற்றுக் கொடுப்பவர். அனிமா, மகிமா, லகிமா அப்படின்னு எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை கற்றுக் கொடுப்பவர். காமிய குரு அப்படின்னாக்க புண்ணியங்களை செய்து நம்மை மீட்பவர் காமிய குரு. சத்குரு என்றால் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மேகத்தை போன்றவர். சகல சந்தேகங்களையும் போக்குபவர், சுத்த சைதன்யத்தை நமக்கெல்லாம் உணர்த்துபவர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க
அவர்தான் சத்குரு என்பவர். அப்போ இந்த குருமார்களை நாம இப்ப பார்த்த 8 குருமார்கள் யாருனாக்க காரண குரு, போத குரு, வேத குரு, வாசக குரு, சூஷக குரு, நிஷித்த குரு அண்ட் காமிய குரு, சத்குரு என்று இந்த 8 குருல நமக்கு நம்மளுடைய மகரிஷியை நான் வச்சிருக்கிற பேர் எங்கும் வியாபகமாக நிறைந்திருக்கின்ற நம்ம குரு வியாபக குரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த நிலையில பாத்தீங்கன்னா உண்மையா தானே, நம்ம எல்லாம் விரிந்து சாதாரண இல்லத்தரசிகளான நம்மையும் கூட என்ன செஞ்சிருக்கிறாருங்க, சுத்த வெளி அளவுக்கு. இதெல்லாம் ஆழ்வார்கள் எல்லாம் செய்தது இல்லையா? 12 ஆழ்வார்கள் என்று சொல்லுவோம். இங்க ராஜபாளையத்துக்கு பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுடைய தந்தையாகிய பெரியாழ்வார், நிறைய ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. அந்த பெரியாழ்வார் பாடிய பாசுரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்து விரிந்த நிலை என்று அந்த சுத்தவெளியை சொல்வாங்க. அவங்கெல்லாம் பல என்னன்னு சொல்றது அபியாசங்களை பண்ணி அந்த நிலையை அடைவாங்க. நாம என்ன பண்ணியிருக்கிறோம், எப்படி செஞ்சிருக்கிறோம்? ரொம்ப சிம்பிளா. அதனாலதான் நம்மளாம் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா நம்மளே சொல்றோம் இல்லைங்களா? சிம்பிளா துரிய நிலையில இருந்து அப்படியே துரியாதீதம் போயிட்டு சந்திரன், சூரியன், பெரிய கமண்டலம் அந்த சுத்த வெளியோடு கலந்து போயிடணும். இதையெல்லாம் அறிவதற்கு நம்ம புத்தகங்களும் படிக்கணுங்க. சில நம்ம வேதாத்ரி மகரிஷி பல புத்தகங்களை எல்லாம் படிச்சு, சித்தர் புத்தகம் எல்லாம் படிச்சு ஆராய்ஞ்சு அதை அவர் செய்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய நல்லதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. மற்றது எல்லாமே அவர் அதுல இருக்க குறைபாடுகள் எல்லாம் அவர் உடலால அனுபவிச்சு துன்பப்பட்டு நமக்கு ரொம்ப சிம்பிளா எடுத்து கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ அந்த நிலையில நமக்கு என்ன அப்படின்னாக்க புத்தகங்களை படிக்க வேண்டும். புக் BOOK அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதற்கு விரிவாக்கம் என்னன்னு தெரியுமா? பிக் ஓசன் ஆஃப் நாலேஜ். பிக் பி ஓசன் ஓ ஆஃப் ஓ நாலேஜ் கே. பிக் ஓசன் ஆஃப் நாலேஜ். நம்ம நாலேஜ் நல்லா விரிந்து கடலளவு போகணும் அப்படின்னாக்க நாம புத்தகங்களை நாம வாசிக்க வேண்டும். யோக தத்துவத்துல 4 உணர்வு நிலைகளை சொல்லி இருக்கிறாங்க. அந்த 4 நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி அண்ட் துரியம். இந்த ஜாக்கிரதா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எப்பொழுதுமே நீ விழிப்பு நிலையோட இருக்க வேண்டும் என்பது. நம்ம மகரிஷி அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகிப்பாங்க. என்ன அப்படின்னாக்க அயரா விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அயரா விழிப்பு நிலை என்பது ஜாக்கிரத நிலை. ஸ்வப்ன நிலை என்று சொல்வது கனவு நிலை. சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னாக்கா ஆழ்ந்த உறக்க நிலை. ஆனா அதையும் தாண்டிய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க துரிய நிலை. ஒரே நேரத்துல வெளிப்புறமாகவும் உள்நோக்கியும் கவனம் செலுத்தும் ஆழ்ந்த தூய உணர்வு நிலை தான் இந்த துரிய நிலை. சில இடங்கள்ல சுஷுப்தி சில சமயங்கள்ல கனவுலற்ற தூக்கமா இருக்கும். இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல சுஷுப்தி அப்படின்றத இந்த பிரஜையோட தொடர்புடையது, யதார்த்தத்தின் உண்மை தன்மையை பற்றிய இறுதி புரிதல் அப்படின்னும் அதை எடுத்து சொல்றாங்க. இதற்கு தேவை என்ன தெரியுங்களா? ஞான பசி என்பது தேவை. இதற்கு தேவை நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னாக்க அந்த ஞானத்தை தேடிய பசி, அறிவு பசி என்றும் சொல்லலாம். நமக்கு சாதாரணமா வயிற்று பசி தான் தெரியும். இன்னொன்னு ஞான பசி, அறிவு பசி என்பது நமக்கு தேவை. அதற்கு செய்வன திருந்த செய் என்று சொல்வது. இன்னொன்னு சொல்வன தெளிந்து சொல் என்றும் சொல்வாங்க. மனமது கடந்து நின்றால் அகமது அடங்கலாமே. அந்த மனசை கடக்கணுமே. தியானம் உட்காரும் பொழுதே மனம் எவ்வளவு அலைப்பாயுது நமக்கு. அந்த அலைப்பாயாமல் இருப்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? தியானம் செய்யறோம். மனமது ஆழ்ந்து நின்றால் அகமது கடக்கலாமே. ஆழ்ந்து சென்றால் கடந்து விடலாம். அப்படி ஆழ்ந்து தியான நிலையில நாம் செல்லும் பொழுது நமக்கான ஞான பசி என்பது நமக்கு கிட்டும். அந்த ஞான பசிக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு இளவரசன் இருந்தாங்க. அவன் வாழ் பயிற்சியில மிக மிக கெட்டிக்காரனா இருக்கிறான். அவன் வாழ் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு எலி போச்சு. அந்த எலியை துரத்திட்டு அந்த எலியை வதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாளை வீசுறாரு.
அந்த எலி நமக்கு தான் தெரியும். அந்த எலி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க தன்னுடைய பொந்துக்குள்ளார ஓடிடுது. இவருக்கு ஆகா நம்ம வாழ்பயிற்சியில சிறந்தவனாச்சே, நம்ம வாழ்பயிற்சியில இந்த எலி எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரே கவலையா உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்படி அவ்வளவு லாபமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கும்போதுதான் அரசர் வர்றாரு. ஏன் இந்த இவ்வளவு கவலையா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய வாழ்வீச்சை பற்றி இந்த நாடே போற்றுது, ஆனால் ஒரு எலி வந்து என் வாழ் பயிற்சியில என் வாழ்ல வந்து அது சிக்கல அப்படின்னு. வாழ் மீன் கையில ஆயுதம் பயிற்சி இது பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த வாழ். ஆனால இந்த சாதாரண எலிய வந்து என்னால கொல்ல முடியலையே அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் வந்து சிரிச்சுக்கிட்டு, எலியை கொல்ல வால் பயிற்சி எதற்கு, வால் பயிற்சி தேவையில்லை, நம்ம அரண்மனையில இருக்குது இல்ல பூனை, அதை கொண்டு வந்து வச்சாலே வந்து அந்த எலியை பிடிச்சிருமே அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற இவர் அமைச்சரை கூப்பிட்டு, நம்ம அரண்மனையில வளர்க்குற பூனையை கொண்டு வா, அது வந்து எலிய பிடிச்சிரும், லாபகமாக பிடிச்சிரும், இதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்றாரு. உடனே அவர் அமைச்சர் அந்த பூனையை, அந்த அரண்மனை பூனையை கொண்டு வர்றாரு. மந்திரி வர்றாரு. அரசரும் இளவரசரும் சோகமா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பூனையும் வந்துச்சு. அந்த பூனையை பார்த்த உடனே அந்த எலி என்ன ஆயிடுச்சுங்க, அந்த பூனைகிட்டையும் அகப்படல, அது ஒரு பொந்துக்குள்ளார போய் ஒளிஞ்சிருச்சு. அரசர் நடந்ததை கூற உடனே, நம்ம நாட்டு பூனை எல்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைங்க, இந்த ஜப்பான்ல, சைனால, அமெரிக்கால இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பூனைகளை வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் ஐடியா கொடுக்குறாரு. சரி, அதை உடனே நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பூனைகள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர்றாங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பூனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, புலி உயரத்துக்கு இருக்குது, ஒவ்வொன்றுமே பிரமாணம் புலி உயரத்துக்கு இருக்குது, புலி மாதிரி இருக்குது ஒவ்வொரு பூனையுமே. இளவரசே உடனே என்ன செய்யறாங்க, அதுவும் வருது, அதுவும் எல்லாத்தையும் அந்த பூனை அந்த எலிய பிடிக்க போகுது. பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்து வந்த ஜப்பான்ல, சைனால, அமெரிக்கால இருந்து வந்த புலியாட்ட இருந்த அந்த பூனையால இந்த எலிய வந்து பிடிக்க முடியல, அதுகிட்ட இருந்தும் அது தப்பிச்சு போயிருச்சு. உடனே இந்த இளவரசருக்கும் அரசருக்கும் ரொம்ப 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 மனம் வருத்தமாயிருச்சு. அந்நேரம் அவர்கிட்ட காவலாளி இருக்கிறார், காவலுக்கு வேலை பார்க்கிறாரு இல்லைங்களா, காவலாளி வந்து சொல்றாரு, அரசே, எதுக்கு இந்த எலிய பிடிக்கிறதுக்கு போய் ஜப்பானு, சைனா இந்த பூனையெல்லாம் கொண்டுட்டு வர்றீங்க, எங்க வீட்டு பூனையே போதும் அரசே அப்படின்னு சொல்றாரு. மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படல. எனது நம்ம அரண்மனை பூனை, வெளிநாட்டு பூனை, அதிலெல்லாம் முடியாதது வந்து உன் வீட்டு பூனைக்கு முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இளவரசர் உடனே சரி எடுத்துட்டு வா உனது பூனையை அப்படின்னு சொல்றாரு. காவலன் உடனே வீட்டுக்கு போய் அவனோட பூனையை கொண்டு வர்றாரு. அந்த பூனை ஒரே தாவா தாவி போய் அந்த எலியை லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிரு. என்ன ஆச்சரியம், எப்படி இந்த பூனைகளால முடியாததெல்லாம் உன்னோட பூனைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு காவலாளி என்ன சொன்னார் அப்படின்னா, என் பூனைக்கு பெரிதா திறமையோ பயிற்சிகளோ எதுவுமே இல்லை இளவரசே, என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான், அது சீக்கிரம் அந்த எலிய பிடிச்சிருச்சு. இளவரசனுக்கு சுரீர்னு ஒரு உதயம் மதியில. அரண்மனை பூனைக்குள் நன்கு தின்று கொடுத்திருப்பதால் பசி என்பதே என்ன என்பதே தெரியாம, அதனால அதுக்கு எலியை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா அந்த ஒரு வேலையை வெற்றிகரமாக அது செஞ்சிருச்சு அப்படின்றதுனால, வேண்டுமென்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும், அப்போதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியதுதான் இந்த கதைங்க. அப்ப நாமும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, வியாபகத்துல இருந்து அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் என்று ஒரு மகர்ஷி ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க. நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் எப்படி இருக்கணும், உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு.
காணும் தெய்வம். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அந்த இறைவனை காண முடியும். என்ன செய்யணும்? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடணும். நம்ம தவத்துல உட்கார்ந்தாதான் எண்ணம் எங்கிட்ட போயிருது. அந்த சுத்த வெளியை நோக்கி போகாம அந்த சுத்த வெளியோடு கரைய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும் என்றால் ஞான பசி என்று வேண்டும். நான் இப்ப சொன்ன இந்த கதை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதைங்க. அவர் உபதேசித்தது. அதற்கு என்ன அளவுக்கு நமக்கு பயிற்சி வேண்டும் அப்படின்னாக்க, ஒரு தண்ணியில ஒருத்தனை முக்குனா அவனுக்கு என்ன வேகம் இருக்குங்க? எப்படா மேல எந்திரிச்சு வருவோம், காத்த வாங்குவோம், மூச்சு வாங்குவோம் அப்படின்னு இருக்கும். அந்த வேகம் இருக்கணும். இந்த ஞானத்தை அறியக்கூடிய அந்த பசியை நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. ஞான பசி என்பது தேவைங்க. அந்த ஞான பசிக்கு இடையூறாக இருப்பது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா 6 தீய குணங்கள். அந்த ஞான பசி நாம வியாபகமாக இருப்பதற்கு நமக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க இந்த 6 தீய குணங்கள். பேராசை வரும், சினம் வரும், கடும் பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்களும் நம்மை இடையில மறைக்கும். அதையெல்லாம் தாண்டி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, அதைத்தான் ஒரு இதுல கவிதை சொல்றாங்க. மனிதன் இறைநிலையை அறிய முடியாமல் மறைக்கின்ற 6 மன மயக்க திரைகளை, 6 மன மயக்க திரைகளை, அதாவது 6 தீய குணங்களை, இவற்றை முறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் இறையருளும் எளிதாக நமக்கு கிட்டும். மெய்ப்பொருள் ஆக காட்சி பெற்று முழுமை பேறு அடையலாம் அப்படின்னு சொல்றார். உண்மை அதுதானே? அந்த பேராசை என்பது நமக்கு வரும் பொழுது நாம் அதை என்ன செய்யணும்? நிறைமனமாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆசையினாலதான் பிறவி என்பதை எடுத்துட்டு வந்திருக்கின்றோம் இல்லைங்களா? அப்போ பேராசையை நிறைமனமாக ஆக்க வேண்டும். சினத்தை அதாவது பொறுமையாக, சினம் வரக்கூடிய ஒரு ஆளை என்ன சொல்வாங்க? பொறுமையாரு அப்படின்றாங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சொல்லும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சினத்தை என்ன செய்யணும்? பொறுமையாக காக்க வேண்டும். கடும் பற்று என்பது இருக்கக்கூடாது. ஈகை மனப்பான்மை முதல்ல சொன்ன பாத்தீங்களா? நீ நல்ல தர்மம் பண்ணு, எந்த பிரார்த்தனையும் வேண்டாம், எந்த அபிஷேகங்களும் வேண்டாம், மந்திரங்களும் வேண்டாம், தர்மம் செய் அப்படின்னு சொல்றாங்க. ஈகை குணம் என்பது வேண்டும். நம்ம வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு 1 ரூபாய், நீ சேமிச்சு வை. 1% தான் நம்ம கொடுக்கிறோம். அதை நாம சேமித்து வைக்கணும். முடிந்த அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. பேராசை, சினம், கடும்பற்று ஈகையாக மாற வேண்டும். முறையற்ற பால்கவர்ச்சி என்பது இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க மிகவும் மிகவும் பாதுகாப்பான நிலையில நாம இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இதுல கற்பு நெறி என்பதை கடைபிடிக்க வேண்டும். கற்பு நெறி என்பது இந்த பாரத தேசத்துக்கே உரித்தான ஒன்று. உயர்வு தாழ்வு மனப்பான்மை இங்க நிறைய இருக்குதுங்க. உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது பணத்துல உயர்ந்துட்டா, அதாவது இன்னொன்னு பதவியில உயர்ந்துட்டா நமக்கு உடனே அவர்கிட்ட என்ன வருதுங்க? ஒண்ணு உயர்ந்த மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, இந்த 2 வருது. இது இல்லாம சம நோக்காக இருக்க வேண்டும். போதும், நமக்கு இருந்த அளவுக்கு போதும், இதை வைத்து நாம் நல்லபடியா வாழலாம் என்ற மனநிலை இருந்தது அப்படின்னாக்க நிச்சயமாக சம நோக்கு என்பது வேணும். வஞ்சம், இது இருப்பு கட்டிய சினம் தான் வஞ்சம். அப்ப இந்த வஞ்சம் என்பதை மன்னிச்சிடணுங்க. மனிதனுக்கு, நமக்கு, அது மனவள கலைஞர்களாகிய நமக்கு என்ன 2 குணங்கள் வேண்டும் என்று கேட்டீங்கன்னாக்க, ஒன்று நன்றி உணர்வு அவசியம் தேவை, இன்னொன்னு மன்னிப்பு என்பது. இன்னொன்னு மன்னிச்சுட்டு போய் விட்டுறலாம், மன்னிச்சுட்டு பரவாயில்ல நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு விட்டுறணும். இன்னொன்னு, எந்த ஒரு செயலுக்குமே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். முதல்ல நாம நம்ம வாழ்க்கை துணைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட வேண்டும். ஆனா பெரும்பாலும் வாழ்க்கை துணைக்கு நன்றியா சொல்ல மாட்டாங்க. நன்றி சொல்வது என்பது ரொம்ப 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 அரிதாக இருக்கிறது. அப்ப அதை நன்றி உணர்வு என்பது வேண்டும், மன்னிப்பு என்பது வேண்டும். அதனால இந்த 6 தீய குணங்கள் முதல்ல நம்மை விட்டு நீங்கினால் 6 நல்ல குணங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த 6 நல்ல குணங்கள்னா நம்மை அந்த இறைநிலையோடு இணைக்க செய்யும். அப்படிப்பட்ட நிலையில
நாம ஸ்திரமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒரு சாஸ்வதமான சக்தி இருக்கும். இங்க இருக்கும் எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. எனக்குள்ளார அந்த சக்தியை நான் உணர்கிறேன். என் உடலுக்குள்ளார இருக்கும் ஒவ்வொரு நரம்பு செல்லும் அந்த சக்தியை நல்லது என்று உணர்த்துகிறது என்பது ஒரு வார்த்தை. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, என்னை உருவாக்கிய சக்தியோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். நம்மை உருவாக்கிய சக்தி என்பது எதுங்க? எல்லாருமே இறைநிலையிலிருந்து தான் வந்தோம். உடனே அங்கிருந்து நேர தொப்புன்னு வந்து விழுந்துடல. தன்மாற்றம் பெற்று இப்பொழுது நானாக இருக்கிறேன் என்ற உணர்வு இருந்தது அப்படின்னாக்க, இந்த நிலை என்பது எதுல அப்படின்னாக்க இதுல போட்டிருக்கிறாங்க, நலமளிக்கும் தியானங்கள் என்ற ஒரு புத்தகத்துல லூயிஸ் எல்கே எழுதுனதுங்க இந்த புத்தகம். இதுல வந்து சொல்றாங்க, இந்த புத்தகம் தான் அது. லூயிஸ் எல்கே நலமளிக்கும் தியானங்கள் என்று மெடிடேஷன் டு ஹீல் யுவர் லைஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்துல தான் இதை போட்டிருக்கிறாங்க. என்னை உருவாக்கிய சக்தியோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நாம் வந்து அந்த சக்தியோடு நாம் இணைத்துக் கொள்வோம். அந்த இணைந்த பின்னாடி என் வாழ்க்கை காப்பாளன் எனக்குள்ளாக இருக்கிறான், நான் நல்லவன் என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அன்பிற்கு நான் பொருத்தமானவன் என்றும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு பொழிகிறது. அன்பு 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 ஒன்றுதான் இறைநிலையினுடைய தன்மை. நாம் வியாபகமாக விரிந்து நின்று அந்த இறைநிலையோடு இருந்தோம்னாக்க, இறைநிலையினுடைய தன்மை எது அப்படின்னாக்கா அன்பும் கருணையும். அதே அன்பும் கருணையும் நமக்குள்ளாராக இருக்கும். நம் வாழ்க்கையில் அதை நாம வந்து கடைபிடித்தோம் என்றால் நம் அனைவருக்கும் ஆதரவளிக்கும் அந்த இறை ஆற்றலுக்கு, நம் அனைவருக்கும் ஆதரவளிக்கும் இறை ஆற்றலுக்கு நன்றி என்று நாம அன்றாடம் நாம் அதை சொல்ல பழகி கொள்ள வேண்டும். இதுவரை ஒரு சின்ன கவி இருக்கிறதுங்க. பேராசை கவலை சினம் அழுக்காறு விட்டால் பேரறிவாய் விரிவடையும் மனது தரம் மாறி ஓராசை உள்ளத்தில் எழ ஒத்த நுட்பத்தோடு உடலுறவு சமுதாய இயற்கை நான்கின் இனிமை சீராக காத்து ஆற்றும் சிறப்பு இயல்பாகும். சிந்தனையின் உயர்வினே விழிப்புடனே வாழ யாராசையும் இதனால் அறிவறிய ஓங்கும். எப்போதும் அமைதி இன்பம் நிறைவு பெற்று வாழ்வோம் என்று ஒரு கவியில மகர்ஷி சொல்லியிருக்கிறாங்க. ஞான களஞ்சியத்துல 624வது கவியில சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை வாழ்ந்த வாழ்வையும் நம்மளால் அழிக்க முடியாதுங்க. இதுவரையில் நாம வாழ்ந்த வாழ்வை யாராலையும் அழிக்க முடியாது, இல்லையா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி வாழப்போகும் வாழ்வை யாரும் அறிய முடியாது. ஃபியூச்சர் இஸ் நாட் ஷுர். ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். இப்ப இருக்கிற அனுபவம் தானுங்க நம்ம வாழ்க்கையை கடக்க உதவுது. ஆகையினால நாம கடப்பதற்கு எது உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அதைத்தான் அழகா முதல்ல நான் பாடின பாடல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி தன்னருள் வெளிக்குள்ளே தங்கும் படிக்க செய்த தாய்மானவர் பாடிய பாடல் ஒன்று நாம இப்ப நினைவுபடுத்தணும். அந்த நிலையிலே வந்து நம்ம எளிமையாக நமக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதற்காக நாம வந்து வியாபக பொருளாக இருக்கக்கூடிய பெரு நிறைவாகவும் முழு நிறைவாகவும் இருக்கக்கூடிய அந்த இறையோடு வியாபகமாக இருந்து நாம என்ன செய்யணும்? எப்பவுமே இருந்து பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய நிலை எப்பொழுதும் உயர்வாகத்தான் இருக்கும். எந்த செயல் செய்தாலும் அதே நிலையில செய்யும் பொழுது அது ஒரு நற்செயலாகத்தான் இருக்கும். அந்த நற்செயலிலே நாம நல்ல விளைவு என்பது நமக்கு இருக்கும். கட்டாயமாக நாம யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம். பயன் கருதி நாம செய்ய வேண்டாம். எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்று நம்ம மகரிஷி அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, இல்லைங்களா? ஆகையினால நாம் இந்த வியாபகத்தோடு இருந்து எப்பவுமே நம்ம அந்த காந்த களத்திலே, குருவினுடைய காந்த களத்திலே நிறைந்திருந்து இறைவனுடைய காந்த களத்திலே வியாபித்து இருந்து எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு செயலும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் இருக்கும். அதனால
இன்பத்தை இன்பாக்ஸ்ல வைங்க, கவலைய அவுட் பாக்ஸ்ல வைங்க, புன்னகைய சென்ட் பண்ணுங்க, கோபத்தை டெலீட் பண்ணுங்க, மனதை எப்பவுமே வைப்ரேட்ல வச்சிருங்க, அதிர்வு நிலையில வச்சிருங்க. வாழ்க்கை தானாக இன்பமயமான ஒரு ரிங்டோனாக நமக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நாம் அனைவரும் இணைப்பில் உள்ள இந்த அத்துணை அன்பு உள்ளங்களும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுணர்வு என்னும் பொறையுடைமை என்னும் பேர் 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம்போங்கி வாழ்வோம் என்று கூறி இறை குரு நிலையிலிருந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக ராஜாராமன் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாங்கம்மா. ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் 2வது ஆளா கை ரேஸ் பண்ணிருக்கேம்மா. வாய்ப்பு கொடுத்து நன்றி. கேள்வி கேட்கலாமா? பேசுங்க ஐயா. ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல். ரொம்ப அருமையா இருந்ததுமா உங்களுடைய கருத்துரை என்று. வியாபகம் அப்படிங்கிற ஒரு இதனால என்னன்னு தெரியாம இருந்தது. வியாபத்தில் இருக்கிறது பொதுவாக சொல்றோம். ஆனால் நிறைய நீங்க கருத்துக்களை சொன்னீங்க, நல்லா இருந்தது. எனக்கு சந்தேகம் என்னன்னா, மகரிஷி வந்து அவருடைய பேச்சில் நிறைய அடிக்கடி பாய்மை பொருள் வார்த்தை யூஸ் பண்ணுவார். இந்த பாய்மை பொருளுங்கிறது எதை யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல எனக்கு. மனமா இல்லை அருள் பேராட்டெல்லாம் காந்த சக்தியாங்க தெரியல. எதை யூஸ் பண்ணி இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு அவர்? பெனட்ரேட் அப்படின்றது அனைத்துக்குள்ளும் ஊடுருவி இருக்கும் காந்த சக்தியை தாங்க அவர் சொல்றாரு. பெனட்ரேட் அப்படின்னு சொன்னாக்கா ஊடுருவி இருக்கக்கூடியது. நான் முதல்ல அதான் சொன்னேன், காந்தம் என்பது அனைத்துள்ளும் ஊடுருவி இருக்கிறது இல்லையா? அதனாலதான் அது வந்து அந்த பெனட்ரேட் அப்படின்னு அடிக்கடி அந்த ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைநிலையை சொல்வாரு. இந்த பெனட்ரேட் அப்படின்னு சொல்றது காந்தம் தான் எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கு, ஊடுருவி இருக்கிறது இல்லைங்களா? அதே தான் அவர் பெனட்ரேட் அப்படின்னு சொல்வார். அதுதான் பாய்மம் சொல்ற வார்த்தை யூஸ் பண்றாரா? பாய்ம பொருள் அதேதான். ஓ, அங்கதான் சந்தேகம் வந்து அதான் கேட்டேன் உங்களை. ரொம்ப நன்றி. இறைநிலையை பரசிவ வெள்ளம் அப்படின்னு சொல்வாரு. பாரதியாரும் அதுதான் பாடியிருக்கிறாரு, பரசிவ வெள்ளமாக அப்படின்னு சொல்றாரு. சரிம்மா, நல்ல வழக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக திரு அவர்கள் அன்மியூட் செய்து உங்களுடைய பெயர், ஊர் சொல்லிட்டு அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. உங்களுடைய பேச்சில் வந்து அன்பும் கருணையும் தெரிஞ்சிருக்கு. முதல்ல அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த மாயைன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, இறைநிலைக்கு வந்து நம்ம அடுத்தது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, பஞ்சபூதமா தன்மாற்றம் அடைஞ்சு வரும்போது இந்த மாயையே வந்துருக்கா அந்த பூமிக்கு, உலகத்துல, பிரபஞ்சத்துல. ஏன்னா நம்ம மாயை தானே எல்லாத்துக்குமே நம்ம அடிப்படையில நம்ம துன்பம் வருது, நமக்கு வாழ்க்கையில நமக்கு மாயையில தான் எல்லாம் சிக்கிக்கிறோம். மாயை என்பது மயக்க நிலை. நமக்கு கொடுக்குது இல்லையா? அதனாலதான் நம்ம எல்லாருமே அதுல சிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், எல்லை மீறி போறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த மாயைன்றது அப்ப வந்து இது பிரபஞ்சத்தை அந்த சொல்லுவாங்களா, ஆதியிலே இருந்துதானே வந்திருக்கணும். அதுவும் மாயை என்பது ஆதியில இல்லைங்க. அதாவது இந்த 6 குணங்களும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க ஆதியில இல்ல. ஆதியில வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அன்பும் கருணையுமா தான் இருந்தது. அந்த ஆதியில வந்தது இறைத்துகள் கூடி விண்ணாச்சு, விண் மூலகங்கள் ஆச்சு, அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் ஆச்சு. பஞ்சபூதங்கள்ல இருந்து ஓரறிவால இருந்து இப்ப 6 வரைக்கும் வந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப ஒவ்வொன்றும் தன்மாற்றம் அடைந்ததுனால
என்ன ஆகுதுனாக்க இப்ப ஆறறிவாக இருந்த நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்க அதுல இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் நமக்கும் இருக்கும். சரி. இப்ப ஒரு பதார்த்தம் சாம்பார் செய்யறோம் அப்படின்னாக்க அத்தனை காய்களும் சேர்ந்து போடும் பொழுதுதான் அதனுடைய சுவை அதுல இருக்கும். அதே மாதிரிதான் ஆணவம் என்பது மனித குலத்துக்கு வந்ததுதானுங்க வந்துச்சு. இறைநிலைக்கு ஆணவம் கிடையாது, அது அடக்கம் பெற்றது ஆணவம். கர்மம் என்பது கர்ம வினை, செய்வினை, கர்ம வினை என்று சொல்வது. மாயை என்பது மயக்க நிலை என்பது மனிதனுக்கு தான் வந்திருக்குதே தவிர இறைவனுக்கு உள்ளது ஒரே குணம் அன்பும் கருணையும் தான். இறைநிலையிலிருந்து வந்தது அல்ல. தன்மாற்றமாக வந்த இந்த ஆறறிவு மனிதனுக்கு இந்த தற்கால சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய பரபரப்பான சமுதாயத்துல இருந்து பாருங்க கொஞ்சம், என்னென்ன குணங்கள்லாம் வந்துருது இல்லைங்களா? இப்பதான் வந்துச்சு. இறைநிலை தன்மை உண்மையில மாயை அல்ல. சரி. மாயை என்பது மயக்க நிலை என்பது நம்ம மனிதனுக்கு தான் வந்திருக்குது. சரி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த மயக்க நிலை வரத்தை வந்து அந்த ஆதி தடுத்துருக்கலாம். இல்ல ஆரம்பத்தே தடுத்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாருமே யோகியா இருந்திருக்கும்ல, உலகமே சுபீட்சமா இருந்திருக்கும்ல. இந்த ராமராட்சின்னு இல்லையா? ஆமா, அப்ப அது தடுக்காம விட்டதுன்றது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது இல்ல. அது அன்பும் கருணையும் இருந்தா கூட இறைநிலையிட்ட நம்ம கேட்கணும், இனிமையாவது நமக்கு மயக்க நிலை இல்லாம இருக்கணும் அப்படின்னு. நம்ம முதல்ல நல்லா இருப்போங்கய்யா, சரிங்களா? என்னன்னாக்க எத்தனை யுக ஆண்டுகள், நான் அதை ஏற்கனவே சொன்னேன், 4 யுகங்கள் சதுர் யுகத்துல சொன்னேன் இல்லைங்களா? கிருத்தா யுகத்துல நல்ல வாழ்க்கை இருந்ததா இல்லையா? அப்ப அந்த நிலை இல்ல. அதுக்கப்புறம் வந்த திரேதா யுகம், அதுக்கப்புறம் துவாபரத்துல சண்டை வந்துருச்சு, போர் வந்துருச்சு. இப்ப கலியுகத்துல சுத்தமா எல்லாமே மாறி போச்சுங்க. அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு நிலையிலுமே இந்த சமுதாயமும் மாறி போகுது, அதில் வாழ்கிற மனிதனும் என்ன செய்யறான், வேற வழி இல்ல, அதுல மாற வேண்டிய கட்டாயத்துல அவன் இருக்கிறான். ஆனா மீண்டும் நம்ம என்ன செய்யணும், கிருதயுகத்துக்கு வரணும். அப்ப இனிமே வருதுங்கய்யா, அதத்தான் சொல்றாங்க ஆன்மீகத்துல. எனக்கு ஒரு கவலை என்னன்னா, அந்த அன்பும் கருணை இருக்கிற பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த திரதோபயுகத்துல இருக்கும்போது கலியுகத்திலேயே எல்லாரும் நல்லா மாறி இருந்தா, மாறுற மாதிரியே இருந்திருந்தா பிரச்சனையே இருக்காது, நிம்மதியா இருந்துட்டு எல்லாருமே அது ஒரு 1000 கோடி இருக்கட்டும் 2000 கோடி இருக்கட்டுமே, எல்லாருமே கொண்டாட்டமா இருந்திருக்கலாம்ல. எவ்வளவு நல்லா இருக்கும். மகரிஷி அழகா சொல்றாருங்கய்யா, இப்ப ஒரு வீட்டுல எல்லாருமே மனவள கலைஞர்கள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஒரு தெருவுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த சுற்றம், ஊர், உலகு, இதுதானங்க இறுதி வரைக்கும் மகரிஷி எண்ணிய எண்ணம். உலகமே சமாதானமாக இருந்துச்சுன்னா இந்த மயக்க நிலை என்பது இருக்காது, இந்த சண்டை சச்சரவு எல்லாம் இருக்காது. அதுதான் சொல்லுவாங்க, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றுட்டாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த போர் பகை இந்த எண்ணம் எல்லாம் வராது. அது இல்லை. எனக்கு என்னன்னா, நமக்கு எல்லாம் அது மாதிரி எல்லாரும் இருக்கிற மாதிரி அதுவே வச்சிருந்திருக்கலாமே, ஏன் அது வைக்கல? அது இறைநிலை அப்படி பண்ணிருச்சு. அதுதான் நம்ம என்ன, இந்த இறைநிலையை பார்த்து நான் கோவப்படல, ஒரு ஆசையா கேட்கறேன், நீ அவங்களை ஏன் இப்படி எல்லாம் எங்களை விட்டுட்ட? நாங்க எங்கேயோ ஒரு இடத்துல தவற ஆரம்பிச்சோம், தவறும் போதே எங்களை அந்த கலை எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்திருந்தா நாங்க எல்லாருமே மனவள கலை மன்றம் இவன் 1000 கோடியோ 2000 கோடி பெருத்து போனா கூட இந்த பூமி எல்லாத்தையும் தாங்கும். ஆனா மனசு இல்லாதனால்தான் தாங்காம இருக்குது. அந்த அந்த மனநிலையோடு நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது எனக்கு. அது கோபம்னு சொல்ல மாட்டேன், கோபம் இல்ல, எல்லாருக்குமே அந்த நிலை தாங்க இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், மயக்க நிலை இல்லாம நல்லா இருக்கும். ஆனா முதல்ல நாம இருக்க முயற்சி பண்ணுவோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இப்படியே பரவி ஒரு காலகட்டத்துல எல்லாருமே அந்த நிலைக்கு நீங்க எண்ணிய எண்ணம் ஈடேறும். அதுதான் நான் இப்படி சொல்லுவாரு, ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, அதோடைய லீலைன்றார் இல்லையா, கடவுள் லீலை. அந்த லீலையை நம்மளால தடுக்க முடியாதோ அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன், சரி நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது எது நடக்கணுமோ அதனுடைய லீலை அப்படிதான் இருக்குது போகுது. இதெல்லாம் அளவு பண்ணுது, அது எல்லாத்தையும் நான் சமூகத்துல நடக்கிறதுக்கு அது என்ன அங்கீகரிக்கிறதுனால தானே இது நடந்துட்டு இருக்கு. அது நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்திடலாம், ஆனா மாத்தல. அது என்னவோ தெரியல. சரி, அதுவா இருந்தா மனிதனாவா கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. சொல்ல போனா அந்த இறைநிலையே தான் கஷ்டப்படவும் செய்யுது இல்ல. நம்ம எல்லாருமே அதனுடைய ஒரு அங்கம்ன்ற போது நம்ம தான் தப்பான ஆமா, அதோட அங்கமா இருக்கிறதுனால நமக்குள்ள வர பொறாமைக்கும் அதுதான் படுதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு விதத்துல. ஆனா அதுல அந்த ஆதிநிலையில அதுக்குள்ள கிடையாது. ஆனா மனிதனா உருவாகினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இது வேதனைப்பட்டு இருக்குது, அதுக்குள்ள மாற்றத்துக்கான முயற்சியும் எடுத்துட்டு இருக்குதுன்னு நான் என்ன நானே ஆறுதல் பண்ணிக்குவேன். என்னால முடிஞ்சது என்னவோ நம்ம பண்ணுவோம்,
அப்படின்னு எனக்கு. மாற்றத்திற்காகத்தான் பல ஆன்மீக இயக்கங்கள் வந்திருக்குது இல்லைங்களா? பல ஆமா. மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. அது கொஞ்சம் மெதுவா ஆமா. தான் வரும். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே இறைநிலையை அழிச்சிருக்கலாம் இந்த மும்மலங்கள் இல்லாம. ஆமா. சரி, வருத்தம் தான். சரி, ஓகே, அதனுடைய லீலையே நம்ம எடுத்துக்கிட்டு அதே சமயத்துல அந்த லீலையை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா இருக்கும் நான் நினைச்சுக்குவேன். அது சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. நீங்க சரி. நினைக்கிறது சரிதாங்க, ஒரு காலகட்டத்துல வரும். வரும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக சுசீலா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் பேசுங்க. அங்க பார்த்தேன் இல்ல ராஜபாளையத்துல அந்த அம்மா பேசுறேங்கம்மா. மதுரையா? கோயில். ஆமாங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்கம்மா. உங்க ஞான சக்கரங்கள் புக்கு அவ்வளவு அபாரமா இருக்குமா. அது படிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆயிரும் போல இருக்கு. எப்படித்தான் எழுதுனீங்களோ. அப்புறங்கம்மா, ஒவ்வொரு யுகத்துக்கு எத்தனை ஆண்டுகள், இப்ப கலியுகத்துல எத்தனாவது ஆண்டு நடக்குது? அதத்தான் இப்ப சொன்னேனே நானு. கிருதயுகத்துக்கு 1,728 ஆண்டுகள் நடந்துச்சு. ராமர் ஆட்சி செய்த காலம். ஒரு கேள்வி கேட்டனே இடையில, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ராமரும் சீத்தையும் எங்க தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன். திரேதாயுகம் 1,296,000 ஆண்டுகள். கிருஷ்ணர் வந்த பிறகுதான் தீபாவளியே வந்துச்சு இல்லைங்களா? அதனால ராமரும் சீதையும் தலை தீபாவளி கொண்டாடி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? துவாபர யுகம் 864,000 ஆண்டுகள். அது மகாபாரத போர் நடந்த காலம். கலியுகம் 432,000 ஆண்டுகள் ஆகுது. மொத்தம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னாக்க 4,320,000 ஆண்டுகள் இந்த யுகம் சதுர் யுகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்டுகளா? யுகமே ஒரு யுகம் அப்படின்னாலே அதுதான். இப்ப கலியுகம் ஆரம்பிச்சு 432,000 ஆண்டுகள் மொத்தம். ஆனா இப்ப எப்ப ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது முத்தி போய் இருக்குது. களி முத்தி போய் இருக்குது. இனிமே கிருத யுகம் தான் வரும். ஆன்மீகம் சக்தி யுகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலை வரும். அப்ப மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் பெரியோர்கள் சொல்றாங்க. அப்படிங்களாம்மா? அவ்வளவு ஆண்டுகள்? ஆனா சும்மா 1500 ஆண்டுகள்னு வச்சுட்டேன். இல்ல, நம்மளே கிபி 2000 வரை இருக்கோங்க. நம்மளே கிபி 2025 இருக்கோம். இது லட்சக்கணக்கான ஆண்டு. அப்படிங்களா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக அருள்நிதி ராதா அம்மா அவர்கள். ராதா அம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா மீண்டும் ஒரு முறை. ராதா அம்மா, எங்கேயோ இப்ப அன்மியூட் செய்து பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. இப்பதாம்மா கேட்கறது. வாழ்க வளமுடன், பேசுங்கம்மா. அம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. வியாபலம் அப்படிங்கிற தலைப்புல சூப்பரா இருந்த வியாபகம் அப்படிங்கறதுல. அம்மா, சின்ன வயசுல வியாபித்து அப்படின்னு வியாகுலம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அதுக்கு என்ன அர்த்தம்மா? இப்ப நீங்க சொல்ல சொல்ல அது ஞாபகம் வந்துச்சு. வியாபகம் என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுல? வியாகுலம், வியாபித்து ரெண்டும் பெரியவங்க பாட்டி எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். மனம் விரிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பிள்ளைங்க தன்கிட்ட இருக்கக்கூடியத மத்தவங்களுக்கு கொடுக்காது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வு இருக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வியாபக குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வார்த்தை மாறி வியாபலம் அப்படின்னு இருந்திருக்கலாம். வியாபித்து அப்படின்னு சொன்னாங்க. வியாகுலம் அப்படின்னா கவலையாங்கம்மா? வியாகுலம்னா கவலையா? தெரியலீங்கம்மா. வியாகுலம் என்பது எனக்கு தெரியல.
அது ரெண்டும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. இப்ப நீங்க இத சொன்னவும் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகம் சின்னதுல வந்துருச்சுங்களா? ஆவாச்சு. அது திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு. சரி சரி. குழந்தைகளுக்கு பரந்த மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு எண்ணத்துல அவங்க சொல்லியிருக்கலாம். அதான் வியாபித்தது அது உனக்கு தெரியலைங்கம்மா எனக்கு என்னன்னு. அதான் உங்களுக்கு தெரிஞ்சா கேட்கலாம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. நிறைய கருத்துக்கள் ரொம்ப எப்பவும் போலவே சூப்பரா இருந்துச்சுங்கம்மா. அருமையா நன்றி. இருந்துச்சு. அதான் இந்த சந்தேகம் திடீர்னு நீங்க ஸ்பீச் கொடுக்க கொடுக்க மைண்ட்ல ஓடிச்சு. அதனால கேட்கலாம்னு நினைச்சேங்கம்மா. சரி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா. சசிகலாம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ராதாம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக கவிதா அம்மா அவர்கள். கவிதாம்மா, கவிதா கோவிந்தன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, நான் சீதா பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேம்மா. அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அம்மா ஆறான்னு சொன்னீங்களம்மா. அந்த ஆறாக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமாம்மா? அதாவது நம்மை சுற்றிலும் ஒரு ம். ஆற்றல் பரவி இருக்குமா. நம்மை சுற்றிலும் ஒரு ஆற்றல் பரவி இருக்கும். ஆனா இறைவனுக்கு நீங்க சாதாரணமா இறை உருவம் இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க தலையை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். வரைஞ்சிருப்பாங்க. உண்மையிலேயே இறைத்தன்மை அவங்களை சுற்றிலும் இருக்கும் அப்படின்றதுனால. சரியா? ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு வாசம் உண்டு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு ஸ்மெல்லு அவங்க உடல்ல இருக்கக்கூடியது. இது 2 அடி வரையில அவங்களை சுற்றி இருக்கும். அந்த உணர்வை வைத்துதான் அவங்க உபயோகிக்கிற திருட்டு குற்றங்கள், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா? கொலை கொள்ளை நடக்குது இல்லை பாத்தீங்களா? அவங்க உபயோகித்த அந்த பொருளை எடுத்து மோப்ப சக்தி மிகுந்த அந்த நாய்கிட்ட கொடுப்பாங்க. அது மோந்து பார்ப்போம். அதுக்கு அது அவங்களுடைய அந்த மோப்ப சக்தி இருக்கிறதுனால அது என்ன செய்யும்? அந்த வாசம் உள்ள இடத்தை நோக்கி ஓடும். இது சாதாரண மனிதனுக்கு 2 அடி வரைக்கும் ஒரு என்ன அலை இயக்கம் இருக்கும். அது நல்ல அலையும் இருக்குது, கெட்ட அலையும் இருக்குதுங்க. நம்மை சுற்றி நல்ல அலை இருக்கும், கெட்ட மனிதர்கள் இருந்தா கெட்ட அலை இருக்கும். இதை அளப்பதற்கு பிரில்லியன் கேமரான்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதுக்கு பேர் பிர்லானி கேமரா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த கேமராவை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களை சுற்றி எந்த அளவுக்கு அந்த அலை வியாபித்து இருக்கிறது அப்படின்றத நமக்கு. இதே புத்தருக்கு மகான்களுக்கு பல மைல் தூரம் அந்த ஆறா விரிஞ்சிருக்கும். அதனால இவ்வளவு தூரத்துல என்ன நடக்குது அப்படின்றதே அந்த மகான்கள் சொல்லிடுறாங்க. அதுதான் அவங்களோட அலை இயக்கம். கேள்விப்பட்டிருக்காமா. அதுக்கு அர்த்தமே தெரியல, இப்பதான் தெரியும். அம்மா இன்னொன்னு, அந்த எலி கதை சொன்னீங்களாமா, அந்த டைம்ல எனக்கு டவர் இல்ல. அது கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? எலி கதை எப்படி சுருக்கமா சொல்றது? சரி சொல்லிடுறேன். வாள் சண்டை மிகுந்த ஒரு இளவரசன் எலியை பிடிக்க போனா அது எலி அகப்படல. அது எப்படி முடியல அப்படின்னு சொல்லும் போது அரசர் சொல்றாரு, நம்ம அரண்மனையில இருக்கக்கூடிய எலியை வச்சு அதை பிடிச்சிடலாம்ல, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்றாரு. அரண்மனையில இருக்கிற எலியும் பிடிக்கல. கடைசியில வெளிநாட்டுல இருக்கிற எலி, அமெரிக்கா, ஜப்பான், அங்க இருந்து சைனா, அங்க இருந்து ஒவ்வொரு பூனையும் புலியாட்டம் இருக்குது. அந்த பூனைகளை கொண்டு வந்தாங்க. அதுவும் அந்த எலியை பிடிக்கல. கடைசியில அந்த அரண்மனை காவலர் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பூனை அது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க நம்பல. ஆனா அந்த எலி வந்தது, உடனே அந்த எலியை பிடிச்சிருச்சு. எதனால தெரியுமா? அந்த பூனை பசியோட இருந்தது, அதனால லபக்கன் பிடிச்சிருச்சு. நமக்கும் அந்த ஞான பசி என்ற அறிவு பசி இருந்தால் இறைவனை பிடிக்கலாம். நன்றிங்கம்மா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக விஷ்ணு பிரியா அம்மா அவர்கள். அம்மா அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. அம்மா கீதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அந்த அந்த தாகம் இருந்தா அந்த இறை உணர்வு கண்டிப்பா இருக்கும்ல. அந்த எடுத்துக்காட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த
பாடல்ல கவியில ஒண்ணு வரும் இல்லைங்களா, உலகள வாழ்த்துல வந்து பகுத்துணர்வில் தொகுத்துணர்வுன்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். அது வந்து என்னன்னு எனக்கு சரியா புரியல. இரண்டாவது வந்து இந்த நிழல் விண்கள்னா என்னன்னு அது கொஞ்சம் சொல்லுமா? இந்த 2 கேள்விக்கு எனக்கு பதில் தேவைமா. வாழ்க வளமுடன்மா. அதாவது எல்லாத்தையும் பகுத்து பகுத்து பார்க்காம, அவங்க இவங்க இவங்க என்று பகுத்து பார்க்காம, இந்த நானு நம்ம குடும்பம் தனித்தனியா பார்க்காம, தனித்தனியா பார்த்து இந்த சொந்தக்காரவங்க அவங்க தனி இவங்க தனி பகுத்து பகுத்து பார்க்காம எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காய்கறிகள் தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒன்னா சேர்ந்து இருக்கிற இடம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க அது காய்கறி மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். இதை பகுத்து பார்க்காம தொகுத்து ஒரே இதா பார்க்கணும். எல்லாரும் ஒரே மக்கள், உலக மக்கள் அனைவரும் ஒருவர் தான், இவர் வந்து வெள்ளைக்காரர், இவர் வந்து கருப்பின மக்கள் அப்படின்ற வேறுபாடு இல்லாம பகுத்து பார்க்காம தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு வேண்டும் அப்படின்னு தான் இதுக்கு சொல்லுவாங்க. நிழல்வின் என்பது நம்ம வேதான் யோகான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, 2 விண்கள். வேதான் என்பது முதல்ல தோன்றிய விண்ணு, அதுக்கு அடுத்தது வந்து அதுல இருந்து வேதான் முதல்ல தோன்றிய விண்ணை வந்து வேதாத்ரி மகர்ஷியினுடைய பெயர்லயே வைக்கணும் அப்படின்றதுனால அதற்கு பேர் வேதான் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து வரக்கூடிய இணை துகளான இன்னொரு வேதான் விண் வரும் பொழுது அதை யோகான் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து அடுத்து வரக்கூடிய விண்கள் தான் நிழல் விண் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் என்று வரும் பொழுது அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ஆழமா டெப்தா வரும். நீங்க இதை இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம டிப்ளமோ புக்ல 4வது புக் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிழல்வின் அழகா எடுத்து போட்டிருப்பாங்க. படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த டிப்ளமோ புக் இருக்குதுங்களா, நீங்க படிச்சிருக்கீங்களா? இருக்குமா. அதுல 4வது புக்ல படிச்சு பாத்தீங்கன்னா நிழல்வினுக்கு அழகா எடுத்துக்காட்டு போட்டிருப்பாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. பதில் கிடைத்ததுமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக அருணதி சிவசக்தி அம்மா அவர்கள் பேசுறாங்கம்மா. சிவசக்தி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பா இருந்துச்சும்மா. உங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கக்குள்ள ரொம்ப ஆழமான விஷயங்கள்மா, உணரக்கூடிய தன்மைகள் நிறைய இருந்துச்சுங்கம்மா. அந்த ஒரு கருத்து ஒண்ணு சொன்னீங்கம்மா, தர்மம் செய்தால் இறைவன் கையேந்துவான்ங்கிற வார்த்தை வந்துங்கம்மா, உண்மையிலேயே ஒரு அற்புதமான வார்த்தை ஒண்ணுங்கம்மா. அது உண்மையிலேயேம்மா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணுது, ஏதாவது செய்யணும், முதியோர்களுக்கு ஏதாவது செய்யணும், அனாதைகளுக்கு ஏதாவது செய்யணும், நம்மளால முடிஞ்சதை செய்யணும், உள்ளுக்குள்ள இருந்தே தோணிக்கிட்டு தான் இருக்குமா. இப்ப அதாவது மனவளக்கலைக்கு வந்த பிறகுங்கம்மா உண்மையிலே அவரு தான் தோண்டி வச்சுட்டாரு, அவரு தான் சொல்றாருங்கம்மா இதை பண்ணுங்க இப்படி செய்யுங்க. அதுக்கு முன்னுக்கு அந்த உணர்வு இருந்துச்சோ இல்லையா தெரியாதுங்கம்மா. நான் மனவளக்கலைக்கு வந்த பிறகுங்கம்மா உதவி செய்யத்தான் தோணுதுங்கம்மா. அது உண்மையிலே அவருக்கு தாம்மா கோடி நன்றி சொல்லணும். அம்மா எனக்கு பிரார்த்தனைகளோ எந்தவித மந்திரங்களோ எந்தவித அபிஷேகங்களோ நமக்கு கொடுக்காத ஒரு வளத்தை என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா தர்மம் கொடுக்குது. நாம அதை கொடுக்கும் பொழுது இறைவன் நம்ம கிட்டயே நெருங்கி வரான். நீ ஓரடி வைத்தால் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார் இறைவன் அப்படின்னு சொல்றோம். இது எப்ப கிடைக்குதுன்னாக்கா அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா ஆமா. இன்னொரு விஷயமா அவர் வந்து நம்ம வழியும் காட்டுறாருங்கம்மா, நீங்க இந்த வழியில போங்க, நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறாருங்கம்மா. பெரிய ஒரு விஷயம். ஆமா ஆமா. அம்மா இன்னொரு விஷயமா, இந்த இறைநிலை தவம் வந்துங்கம்மா மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காரு தானே இறைநிலை தவம் செய்யற முறைய. இப்ப நான் நேத்து எழுத போகலன்னுமா அவ்வளோ வருதுங்கம்மா, எழுதிக்கிட்டே இருக்கேன், முடிவே இல்லை. அப்ப அந்த இறைநிலை தவம் வந்துங்கம்மா நம்ம லேசா செய்யற மாதிரி ஏதாவது இருக்காங்கம்மா, அப்படியே படிமுறையா செய்யற மாதிரிங்கம்மா. அது எழுதுனாமா 2 புலிஸ்கோப் வருதுங்கம்மா தாள்ல. சிம்பிளா நினைச்சுக்கோங்க, நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம், இறைநிலை சுத்தவெளி நினைச்சுக்கோங்க. சுத்தவெளிக்கு அடுத்து தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை நினைச்சுக்கோங்க. செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ் இல்லையா, சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அந்த சூழ்ந்தெழுத்தத்துல இருந்து வந்தது என்னது, வின். வின் என்ன செய்யுது, ஒவ்வொன்றுமே தனித்தனியா சுழன்றது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒண்ணு பிடிச்சு அதை என்ன சொன்னாங்க, விண்ணினுடைய கூட்டு தான் மற்ற 4 பூதங்களுமே இல்லையா. அப்போ அது முதல்ல விண்ணினுடைய சுழற்சிய வேகத்துல வரக்கூடியது காற்று,
காற்று சரிங்க அழுத்தமாகி அது நெருப்பாச்சு, நெருப்பு ஆவியாகி நீராச்சு, நீர் கெட்டிப்பட்டு நிலமாக மாறியது. இப்படியே கொண்டு சரி வாங்க. நிலம் வந்த சரி பிறகு அதுக்கப்புறம் தானே ஓரறிவாகிய தாவரங்கள் வந்தது. ஆமா தாவரத்துல ஆமா இருந்து புழு வந்தது, புழுவுல இருந்து பூச்சி உற்பத்தி ஆச்சு, அதுக்கப்புறம் ஊர்வன விலங்குகள் பறவைகள் எல்லாம் வந்துச்சு. இப்ப நாமாக வந்திருக்கின்றோம் என்ற உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதோட லிங்க், இறைநிலையோட லிங்க் தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை வந்து சரிங்கம்மா எழுதிக்கிட்டே இருக்க வேணாம். நீங்களா உட்கார்ந்து தவம் பண்ணும் பொழுது இதை மட்டும் சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எப்பவுமே நம்ம அந்த இறை தொடர்போவே இருந்துகிட்டே இருப்போம். ஆனா தவம் ஆமா நடத்தும் பொழுது, பிறருக்கு நடத்தும் பொழுது நீங்க புக்கை பார்த்தே நடத்திடலாம். சரிங்கம்மா சரிங்கம்மா. நீங்க அதாவது என்ன பண்றது? ஓர்டரா என்னங்கம்மா, ஓர்டரா வரணும், விண்ணுல ஆமா இருந்து வரணும். ஆமா சுத்த வெளியில இருந்து வரணும். சுத்த வழியில இருந்து வரணும். சரிங்கம்மா. ஆமா. நான் அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேம்மா, அது எப்படி அவ்வளோத்தையும் சொல்ல இயலாதனேம்மா, ஒரு விஷயம் அவர் நிறைய சொல்றாரு தானேம்மா. அது நீங்க வந்து புக்கை பார்த்தே படிச்சிடலாமா? சரிங்கம்மா இல்லையா? சரி அவர் சீடியை போட்டுட்டு நீங்க உட்கார்ந்துருங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்மா, மிக சிறப்பா இருந்துச்சும்மா உங்களோட ஒவ்வொரு விஷயமும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றி, வாழ்க்கை. நன்றிம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள் பேசலாங்க ஐயா. கொடுத்துக்க ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. ஐயா நீங்க வாழ்க்கை ரொம்ப வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நீங்க சொன்னீங்க மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. நீங்க அது உண்மைதான். அந்த மனம் செம்மைப்படுத்துறதுக்கே இந்த நம்ம எவ்வளவு தூரம் அந்த மகரிஷி கொடுத்த வடிவமைப்ப பயிற்சியை ஃபுல்லா செய்யணும்னு சொல்றீங்க. அது உண்மைதான். அது உடனேக்குள்ள அந்த மனம் செம்மப்படுறதுக்கே இவ்வளோ நம்மளுக்கு டைம் எடுக்குது. அது இல்லாத இந்த கர்ம வினை பதிவுகள் நம்மளை இவ்வளவு தூரம் தடுக்குது. நம்ம மன்றங்களை கூட நடத்துறதுக்குள்ள நிறைய அன்பர்களை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த மனதை செம்மப்படுத்துறதுக்கு நீங்க சொன்னீங்க டெய்லி பயிற்சி செய்யணும். அதுவும் அந்த கடைசியில அந்த பூனை கதை சொன்னீங்க, அது உண்மையானது. அதில் உள்ள அந்த பசித்தன்மை இருந்தாதான் நீங்க உணர முடியும். நீங்க அதை எடுத்துக்காட்டு ரொம்ப சிறப்பாக கடைசியில இருந்தது. நீங்க சொல்றீங்க அந்த மனமது செம்மையானால் அந்த மந்திரம் எதுவுமே நீங்க தேவையில்ல, அந்த தெய்வத்துக்கு எதுவுமே தேவையில்ல, நீங்க இதை பண்ணுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த மகரிஷி வடிவமைப்படுத்த நம்ம பயிற்சி செஞ்சாலே போதும்னு சொல்றீங்க. ஆனா நம்ம மனவளக்கலை அன்பர்கள் நிறைய பேர் வர்றதுக்கு அந்த மனதை இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் செம்மைப்படுத்தினா இன்னும் அந்த மன விரிவுத்தன்மை, அந்த அன்பும் திறன் நம்மளுக்கு ஏற்படுமா? நிறைய மௌனம் இருக்கணும். மௌனத்துல ஆழ்ந்த தவம் இருக்கணும். அந்த ஆழ்ந்த தவத்துல நம்ம என்ன அலைகளை பறக்கணும். இதுதான் நம்மளால முடியும். சரிங்களா? நம்ம என்ன அலைகளை நாம பரப்புறோம், அதுல எப்படி இருக்கணும்னாக்கா மௌனத்துல இருந்தா இன்னும் டெப்தா நம்ம ஆழ்ந்த நிலைக்கு நாம தவத்துக்கு போவோம். அந்த தவத்துல இருந்து வாழ்த்தலைகளை எந்த அளவுக்கு நம்மளால பரப்ப முடியும்? மகான்கள் அளவுக்கு நம்மளால பரப்ப முடியாது இல்லையா? நம்மளுடைய யாரா அந்த அளவுக்கு இருக்குதான்னு தெரியாது இல்லையா? அதனால நம்மளால முடிந்த அளவு தவம் பண்ணி அதுவும் மௌனத்துல ஆழ்நிலை தியானம் பண்ணி அந்த அளவுக்கு மனதை விரித்து அவங்களே வாழ்த்தணும். சரிங்கம்மா. அதே மாதிரி அவர் மகரிஷி அந்த திருக்குறள் எண்ணியாங்க இதெல்லாம் எண்ணீர் துண்ணீராக பெரின்னு சொல்றாரு. நாம அந்த எண்ணத்தை நம்ம திணிவு பெற அது செயலுக்கு வருமாமா? ஆமா, அது ஆட்டோ சஜஷனா கட்டாயம் நம்ம சொல்லிக்கிட்டே வரும். கட்டாயம் எண்ணமது என்னது எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிம்பார் பாரதியார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அந்த திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னாக்க தெளிந்த நல்ல அறிவும் வேண்டும் அப்படின்றாரு. நமக்கெல்லாம் ஓரளவுக்கு அறிவுல தெளிவா வந்துட்டோம், அறிவு திருப்பேலுக்கு வந்த பின்னாடி. அந்த அறிவின் தெளிவில நம்ம என்ன அலையை பாய்ச்சணும், அதான் ஆழ்நிலையில தியானம் இருந்து நம்ம என்ன அலைகளை நம்ம பாய்ச்சணும். அப்படி இருந்த கட்டாயம் வருவாங்க. சரி, ரொம்ப சிறப்புமா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக மல்லிகாமா அவர்கள் பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, உங்க நாசக்கரம் புக்கு எங்கம்மா கிடைக்கும்? நான் கோயம்புத்தூர் இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? ஏன்ட்டதாம்மா கிடைக்கும், நான் தான் அனுப்பிச்சு விடணும் உங்களுக்கு.
வாட்ஸ்அப் நம்பர் அதே தானம்மா? உங்க நம்பர் அதே தானா? என்னம்மா? வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப். இதே சாட் பாக்ஸ்ல போட சொல்றேன், இல்லைன்னா குறிச்சுக்கங்க. ம் வீட்டு அட்ரஸ் இல்லம்மா, என் நம்பர் முதல்ல நீங்க குறிச்சுக்கங்க. அதுல நீங்க பேசுங்க. அதுல வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க. சரிம்மா. அம்மா நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்கம்மா? எத்தனை மணிக்கு உங்களுக்கு கால் பண்றது? இல்ல, முதல்ல நம்பர் குறிச்சுக்கங்க. தெரியுமா? என் நம்பர் தெரியுமா? ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கேன்மா. உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்பேன். சேவ் பண்ணி இருக்கா? வச்சிருக்கேன். சரி இருக்குங்கம்மா. சரி. ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock பண்ணுங்க. 6:30 ஆகுமா? 6:30 மேல கூப்பிட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க. ஓகேங்கம்மா. எனக்கு அந்த பண்ணுங்க. நான் ஏதாவது கிளாஸ்ல இருந்தேனாக்கா வந்து பார்த்துட்டு மிஸ்டு காலை பார்த்துட்டு நான் திருப்பி பண்ணுவேன். ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சாட் பாக்ஸ்ல அம்மா நம்பர் போட்டிருக்கு, நிறைய கேட்டுட்டு இருந்தாங்கம்மா, போட்டிருக்கு. ஓகேங்கம்மா. அடுத்த மேன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள் பேசலாங்கம்மா. நீங்க சாந்தி சுந்தரம். வாய்ப்புக்கு நன்றி சசிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கீதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வியாபகம் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு எங்க மனதிற்குள்ள எல்லாமே கீதா ராஜா அம்மாவின் குரல் வியாபகம் ஆகிவிட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவான சிந்தனை. வேற உங்களுக்குள்ள இருக்க ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சது இன்னைக்கு. ரொம்ப நன்றி. அம்மா, நான் படிச்சது என்னன்னா, ஒரு தடவை எந்த புக்ல படிச்சேன்னு ஞாபகம் வரல. ஆனா வியாபகம் என்பதற்கு பொருள் இறைந்து பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தன்மை தான் வியாபகம் அப்படின்னு படிச்ச ஞாபகம் இருக்கு. அதான் நான் இப்ப சொன்னேன். அதுதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா ஒருத்தவங்க கேட்டாங்க இல்லையா, அதுக்காக நான் அவங்களுக்காக ஞாபகப்படுத்துறேன். அது வியாபூலம் அப்படின்னாங்க. யாக்கூலம்மா. அந்த சின்ன குழந்தை சொல்லுமா. நான் அது வியாபகத்துக்கு நான் முதலே சொல்லிட்டேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைஞ்சிருக்க சொல்லிட்டேன். இந்த சின்ன குழந்தை வியாபூலமா இரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆமா. இரண்டாவது ஒரு அன்பர் கூட உங்ககிட்ட ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தார். அதாவது ஏன் அப்படியே இருந்திருக்கலாம்ல இறைநிலை, ஏன் இந்த மாதிரி நம்ம இவ்வளவு நம்ம தவம் பண்ணி எல்லாம் பண்ணணும், அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த உலகமே ஒரு மனவளக்கலை மன்றம் மாதிரி இருந்திருக்குமே எல்லாம் சொன்னாங்க. இந்த கொஸ்டினை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயாட்ட கேட்டோம். அருணாச்சலம் ஐயா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு தடவை எங்க பெரியோளத்துல வச்சுதான் நான் கேட்கிறப்ப ஐயா சொன்னாங்க, இறைவன் அறிவுள்ளவன், அறிவானவன் தான், அவனை மிஞ்சின அறிவு யாரும் கிடையாது. ஆனா அவன் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தெரியணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு தன்னை தான் உணர்ந்து கொள்வதற்காக 6ஆம் அறிவு வரை சிறப்பான மனிதனாக வந்திருக்காங்க. ஆனா ஒரு ஒரு விஷயம், கெட்ட விஷயமோ ஒரு நல்ல விஷயமோ ஒரு 5 அந்த 6 குணங்களோ நமக்கு அவங்க வரும்போது அந்த தன்மையில அவங்க பார்க்கறாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இறைவனோட பிம்பமாக தானே நம்ம இருக்கிறோம். அப்ப இறைவன் இறைவனாவே இருந்தா இந்த உலகமே தோன்றி இருக்காது. அப்ப இறைவன் இந்த மாதிரி வரணும், தன்னை அறிந்து கொள்ளணும். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, பெரியவன், எவ்வளவோ சக்தி உடையவங்க, அன்பும் கருணையுமா இருக்கக்கூடியவங்க தான் தன்னை அறிந்து கொள்ளக்கூடியதற்காக மனிதனாக பிறப்பெடுக்க வர்றதுக்காக இத்தனை ஜென்ரேஷன், அதாவது இத்தனை தன்மாற்றங்கள் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தடவை அருணாச்சலம் ஐயா என்கிட்ட கொஸ்டினுக்கு பதில் சொன்னாங்கம்மா. அததான் நான் இப்ப இன்னைக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க நீங்க எனக்கு சொல்லும் போது. நீங்க சொன்னீங்க, அதேதான் வரிசையா சொல்லிட்டு வந்தீங்க. கடைசியில் நீங்கள் இறைவன் தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுத்ததுதான் இந்த மனித பிறவி. ஒரே வார்த்தையில ரொம்ப அற்புதமாக இருந்தது கீதா அம்மா. எனக்கு வினாக்கள் எதுவும் இல்லை. என்னுடைய மனதில் இருந்ததை தங்கள் மூலமாக பதிவு செய்து கொண்டேன். மிக்க நன்றி. உங்கள் அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி சகோதரி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா சாந்தியம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக ராமராஜா ஐயா அவர்கள் பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க வியாபகம் சிறப்பா இருந்துச்சுமா பேச்சு. அதுல அகஸ்தியரோடு கீதையில் சொன்னது, மகரிஷி சொன்னது, போகர் சொன்ன சில வழக்கங்கள்லாம் சொன்னீங்கம்மா, நல்லா இருந்துச்சு. அதுல வாசக குரு, சூசக குரு, சத்குரு, வேதகுரு அப்படின்னு குருக்கே பல வழக்கங்கள் சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. எங்கும் நிறைந்திருப்பவர் நம்ம மகரிஷி, அது ரொம்ப சிறப்புமா. எல்லாத்தையோட இந்த
எலி பூனை கதை சொன்னீங்களா, அது ரொம்ப சிறப்புமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கய்யா. எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு கதை மூலமா சொன்னா அந்த தத்துவம் புரியும். சரிம்மா அதனாலதான் அந்த சரி. கதையை சொன்னேன். இப்ப நிறைய பேர் அதைத்தான் அந்த ஒரு அம்மா கேட்டாங்களே, அம்மா அந்த எலி கதை கொஞ்சம் இன்னொரு தடவை சுருக்கமா மீண்டும் சொல்லுங்க கேளுங்கன்னு அப்படின்னா. கேட்டாங்க. அதனால அது கொஞ்சம் மாதிரி. சுருக்கமா அந்த எலி கதையும் சுருக்கமா சொன்னேன். நிறைய பேருக்கு இந்த கதை சொல்லி அந்த தத்துவத்தை புரிய வைக்க வேண்டியது இருக்கு. வேற வழி இல்லைங்கய்யா. நான் மிக்க உங்க கிளாஸ் மகிழ்ச்சி. நிறைய அட்டன் பண்ணிக்காம ராஜா இருந்து ராமராஜா பேசுறேம்மா. சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன்மா. அனைத்துக்கும் வாழ்க மகிழ்ச்சி. வளமுடன்மா. அனைத்துக்கும் நன்றிங்க நன்றிம்மா. ஐயா. நன்றி வாழ்க நன்றிங்க வளமுடன். ராமராஜ் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். அடுத்த மெய்யன்பராக உமையால் அம்மா. உமையால் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க சொன்னீங்கல்லம்மா, மகரிஷி வந்து பிரபஞ்ச களத்துல விரிஞ்சிருக்காரு. நமக்கு என்ன வேண்டுதல் நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கிட்ட சொல்லி கேட்கணும். அப்படிதானம்மா? என்ன வேணுமோனாக்க என்ன நல்லவை வேணுமோ அதை கேட்கணும், அல்லதே கேட்கக்கூடாது. என்ன சிலர் வந்து நெகட்டிவா வரும், அது சாமிஜி தரமாட்டாங்க. நம்ம நல்லது எதுவோ அது கேட்டா அந்த மனம் நுண்ணிய நிலையில நம்ம போகணுமா. அவர் வியாபித்து தான் இருக்கிறாரு. நம்ம அந்த நிலைக்கு நுணுகி போகும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அப்படின்னாக்க, நமக்கு ஒரு செயல் செய்ய போறோம், அந்த செயல் நல்லதா நடக்கணும் அப்படின்னாக்க நல்லதுக்கு கேட்டா அதற்கு நமக்கு கிடைக்கும், கட்டாயமா கிடைக்கும். சரிம்மா, சிறப்புமா சிறப்பு. நுணுகி போகணும் அப்படிங்கிறீங்க. என்ன நுணுகி போனாதான் அவரு அந்த வியாபகத்தை நம்ம பிடிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. சரிம்மா சரிம்மா. ஆழ்நிலைக்கு போனோம் அப்படின்னாக்க அவர் நம்மை ஈர்த்துக்குவார். அவர் அந்த பேரியக்க களத்துல தவத்துல இருக்கும்போது கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நம்ம யூடியூப்ல போய் பார்த்தோம்னாக்கா தெரியும். பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏதாவது இடறு ஏற்பட்டால் என்ன நினைச்சுக்கங்க, நான் உங்களுக்கு உதவுகிறேன் அப்படிம்பார். கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா, நினைச்சுக்கங்க நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் இங்க நிறைந்து இருக்கிறேன் காந்த களத்துல அப்படின்னு சொல்லுவார். அப்ப நாம அவரை உபயோகப்படுத்து. சிறப்புமா சிறப்புமா. நன்றிம்மா, மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிங்க வளமுடன் அம்மா. உமையலம்மா நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக மாரிமுத்து ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞான தாகம்னு சொல்லுவாங்க. ஞான ஐயா ஒருத்தர் ஞான தாகம்னு சொன்னாங்க, நீங்க ஞான பசின்னு சொல்றீங்க. அந்த ஒரு விருப்பு இருந்தாதான் தன்னை அறிய முடியுங்கிறதாங்க ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குதுமா. இல்லைன்னா தன்னை அறியாமி நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம அந்த ஒரு நம்ம எண்றது எல்லாமே ஒரு ஏமாற்றமாவே இருக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம என்ன தெரியும் அப்படிங்கறத அந்த சில கதைகள் மூலமா சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்பவும் அது இறைநிலை உணர்வதற்கு தன்னை உணர்வதற்கும் ரொம்ப ஒரு தெளிவான உரையா இருந்ததுமா. இப்ப நம்ம கண்ணாடி தவம் தீப பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம்லம்மா, அது பண்றதுனால நம்மளுக்கு ஜீவகாந்த சக்தி இப்போ மனோசக்தி கூடுமாமா அதனால? ஆமா, ஜீவகாந்த சக்தியும் கூடும். ஜீவகாந்த சக்தி நல்லா இருக்கும் பொழுது மனோசக்தியும் கூடும். பிளஸ் தியானமும் அவசியம். தியானம் அவசியம். அதோட சேர்ந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுடைய திறமையை வலுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்குமாமா. அதெல்லாம் உதவியா இருக்குங்கய்யா. நல்லதே நினைச்சா நடக்கும். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்றது அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குது இல்லையா. நன்மை தீமைனா நமக்கு எதை டிஃபரெண்ட் பண்றீங்கம்மா? நன்மை தீமைனா நன்மைன்னா பிறருக்கு நல்லது, அதாவது என்னன்னு சொல்றது, பிறருக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்கள் தான் நல்ல செயல். இல்ல நமக்கு பகைவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு, இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு பகைவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. அவர் பகைவர் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம், அவர் நல்லா உயரணும்னு நினைப்போம்ன்றீங்களா. மனவளக்கலை வந்த பின்னாடி அதை பகைமை நினைக்க மாட்டோம். இருந்தாலும் ஆழ்ந்த தவம் பண்ணி கண்ணாடி தவம் பண்ணி நல்லா உருவேத்திட்டு அவர் வளரக்கூடாது, அவர் தாழ்ந்து போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சரி சரி சரி, புரியுதுங்களா? நல்லதையே நினைச்சோம்னாக்கா அதுக்கு பலன் மிக அதிகம்.
எதிரி இருக்கிறாங்கனாக்கா அது நம்ம மனவளக்கலை ஒண்ணுல தாங்க எதிரியையும் வாழ்த்த சொல்லி இருக்கிற ஒரே ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அந்த வாழ்த்துக்கு தான் புரியுதுங்களா? அவ்வளவு பவர் இருக்கும். வாழ்த்துக்கு பவர் இருக்குது. நீங்க நல்ல கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி பண்ணி மனதை நல்லா வலுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க அதை உங்க நலனுக்காக உபயோகப்படுத்திக்கங்க. உங்க மன திறமையையும் மனோ திடத்தையும் வலுப்படுத்துவதற்காக அதை உபயோகப்படுத்திக்கங்க. மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு அதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. வேண்டவே வேண்டாம். அதான் இரண்டொழுக்க பண்பாடு சொல்றோமே, நான் எனது ஆமா வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அப்போ ரெண்டாவது யூஸ் பண்ணுங்க. துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்றோம் இல்லையா? ஆமாமா. அந்த நிலையை நமக்கு இந்த பயிற்சியவே சில பேர் வந்து இந்த மாந்திரிகம் எந்திரிகம் எல்லாம் பண்றாங்களாமா, அவங்க இந்த மாதிரி பயிற்சிகளை பண்றாங்க. அவங்களும் இந்த கண்ணாடி பயிற்சி எல்லாம் பண்ணி அவங்க வந்து மத்த பணத்துக்காக மத்தவங்களுக்கு துன்பப்படுத்துற மாதிரி அவங்க அந்த எந்திரிகள் எல்லாம் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு அவங்க பலன் கொடுக்குதுமா? அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அவங்களும் இந்த மாதிரி பயிற்சி பண்றாங்கம்மா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. சுவாதிஷ்டானத்துல இருந்துதான் வந்து செய்வினை எல்லாம் வைக்கிறதெல்லாம் செய்யறாங்க. அது அவங்க செய்யறதை அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும். நம்ம நல்லதையும் நினைப்போம். அப்ப நல்லதுக்கும் அது நம்ம செய்யக்கூடிய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி விளைவுகள் ஏற்படக்கூடிய நிலையில தான் இருக்குது தவிர மற்றபடி அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. இப்ப வேணா ஐயா அவங்க இப்ப வேணா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, பின்னாடி வந்து அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உடனடியா நம்ம பலன் அவங்களுக்கு கிடைக்குது. நாமளே பார்த்துட்டு இருக்கிறோம். கெடுதல் செய்யறவங்க நிறைய இருப்பாங்க. அவங்க அனுபவிக்கிட்டாலும் பாவம் அவங்க குழந்தைங்க அதை அனுபவிக்கும் அந்த கர்ம வினையை. அதை நம்ம நினைச்சு சொன்னா கூட அவங்க ஏத்துக்கிற மனநிலையும் அவங்க இல்லம்மா. ஏத்துக்காதவங்ககிட்ட நீங்க சொல்லவே வேண்டாங்கய்யா. அப்படி ஏத்துக்காதவங்ககிட்ட நீங்க நம்ம சொல்லவே வேண்டாம். அவங்கள விட்டு விலகி இருக்கலாம். நம்ம அவங்க கிட்ட வாதத்துக்கு மருந்து உண்டுதுங்கய்யா, விவாதத்துக்கு மருந்து இல்ல. விவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தேவையில்லை. அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம நல்லா பண்ணுவோம். நம்ம நல்ல தியானம் பண்ணி நல்லதே நினைப்போம், வாழ்த்துவோம், அவ்வளவுதான். சரிங்கம்மா. நம்மளால அதான் முடியும். நம்மளால என்ன முடியும்னா வாழ்த்த தான் முடியும். அவங்கள நம்மளால அதான் முடியும். சரிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. நேரம் கருதி கேள்வி மட்டும் சுருக்கமா கேட்டா நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம். ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க. ஜெயலட்சுமி அம்மா ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. கீதா அம்மா நல்லா பேசுனது, உங்களோட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, யார் ஒருவருக்கும் துன்பம் தரக்கூடாது. இது மனவளக்கலைக்கு வரதுக்கு முன்னாடியே என்னோட நேச்சரான குணமே யார் ஒருவருக்கும் துன்பம் தரக்கூடாது. அது கடவுளோட குணம்ன்றதால எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும் போல. அது எனக்கும் இருந்தது. துன்பம் தர்றவங்களுக்கு நம்ம நன்மையை செய்யணும், அவங்க துன்பத்தை போக்குற அளவுக்கு நம்ம செய்யணும்னு நினைச்சா அது நம்மளுக்கே துன்பமா வருது. அதை பத்தி ஒரு அவேர்னஸ் தான் இப்ப நான் யோசிக்கிறது. மனவளக்கலைக்கு வந்துட்ட பிறகு இது எனக்கு துன்பமா இருக்குன்னும் போது அதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அந்த ஒரு நாலேஜ் மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் எனக்கு இருக்கு. இது மாதிரி நான் நிறைய யோசிக்கும் போது இறைநிலை சும்மாவே இருந்திருக்கலாமே, சிவனே இருந்திருக்கலாமே, அது ஏன் அது வந்து தற்சுழற்சி பெறணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அணுக்கள் வந்து அண்டங்கள் உருவாகணும், இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு வரணும் அப்படி தோண ஆரம்பிச்சது. இறைநிலை சிவனே இருந்தாலே போதுமே, அது இயல்பாய் வந்துச்சுன்னு மகரிஷி சொல்றாரு இறைநிலை தவத்துல. அதுதான் அதனுடைய இயல்பு சொல்றாரு. அதுக்கு நம்மளா கஷ்டப்படணுமாமா அப்படி தோணுது. அதை பத்தி கருத்து சொல்லுங்க. ஒரு கஷ்டம் வந்ததுனால உங்க சிந்தனை எங்க போயிருக்கு பாருங்க. சிவம் சிவனேன்னு இருந்தானே, அதை வந்து தன்னைத்தானே சூழ்ந்தழுத்திக்கணும், இத்தனை விளைவுகளா வரணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா இறைவன் அவனை பார்த்து ரசிப்பதற்காக இத்தனையும் படைத்திருக்கிறான். இத்தனையும் ஒரு விளையாட்டு தாங்க. இத்தனையும் நாம வந்து நம்மளுடைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்காக துன்பங்கள் வருகிறது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து அதை சமாதானப்படுத்திக்கங்க. நிச்சயமாக ஒரு துன்பம் வரும் பொழுது நமக்கு ஒரு பதிவு நீங்குது. பதிவு நீங்கிறது நல்லதுதானே? நல்லதுதாம்மா. பதிவோட தான் நம்ம வந்திருக்கோம். அதனாலதான்ன்றது இப்பதான் மனவளக்கலைக்கு வந்த பிறகு புரியுது.
இருந்தாலும் ஆமா அந்த துன்பத்தை தாங்கிக்கும் போது இவங்களுக்கு நல்லது செய்ய போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்றதுதான் நம்மளுக்கு தோணுது. உண்மைதாங்கம்மா உண்மைதான். அதனால சிவனேன்னு நீங்க என்ன செய்யுங்க, நம்மளை மட்டும் நல்லா நல்லா கவனிச்சுக்கலாம், நாம நல்லா தவம் பண்ணலாம், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். பிறருக்கு அதாவது பாத்திரம் மறந்து பிச்சையிடுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதனால பாத்திரம் மறந்து நீங்க உதவி செய்யுங்க, உங்களுக்கு துன்பம் தராத வகையில அப்படி மாதிரி பண்ணுங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக கண்ணன் ஐயா அவர்கள். கண்ணன் ஐயா, வாழ்க வளம். கண்ணன் ஐயா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஐயா, வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா, அன்மியூட் செய்து பேசுங்க. ஃப்ரண்ட் ஸ்கிரீனுக்கு வந்தீங்கன்னா அன்மியூட்னு இருக்கும் உங்களுக்கு, அதை டச் பண்ணுங்க. கண்ணன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து யாரும் இருக்கிறாங்களா? வாழ்க வளமுடன். அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. அடுத்து யாரும் இருக்காங்களா? ஐயா அன்மியூட் செய்து பேசுங்க ஐயா. திருஞானம் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்து பேசுங்க, வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆக மாட்டேங்குது போல இருக்குங்கம்மா. என்னன்னு தெரியல, ஸ்ட்ரக் ஆகி இருக்கு அப்படியே. கேக்குதா? இப்ப பேசுங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஆமா உங்களுடைய போன் நம்பர் எனக்கு கொஞ்சம் நோட் பண்ணாம விட்டுட்டேன். போட்டிருக்கோங்க ஐயா சாட் பாக்ஸ்ல. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோங்க ஐயா. இருங்க மேடம், எனக்கு எப்படி இப்போ பார்த்தேன், இப்போ எனக்கு பார்க்க வரல. சரி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சிலருக்கு சாட் பாக்ஸ்ல போய் பார்க்க தெரியல. 934443 934443 527. இந்த இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. 9442. இல்ல தப்புமா. ஆமா தப்பு, இந்த நம்பர் யாரோ போடுறாங்க, அது என்னோட நம்பர் இல்ல. இப்ப நான் சொல்றேன், இதான் நம்பர் 934443 52733. 52733. ஏன்னா நீங்க கொடுத்த நம்பரை போட்டேன், சௌரிராஜன் ஒருத்தர் வராரு. இந்த நம்பர் போட்டு பார்த்தேன். என்னோட நம்பர். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். மேடம் நான் ரிப்பீட் பண்றேன், 934443 52733. ஆமாங்கய்யா, அதான் நம்பர். கீதா மேடம், கீதா ராஜா மேடம். ஆமாங்கய்யா. சரி, நீங்க வந்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. 934443 52733. அம்மா நான் எத்தனை மணிக்கு உங்களை கூப்பிடத்தான் தான், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம கூப்பிடணும், எப்ப கூப்பிடலாம்? ஒரு 6 o'clock கூப்பிடுங்க, ஈவினிங். நீங்க பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சப்போஸ் கிளாஸ்ல இருந்தேன்னா திருப்பி கால் பண்ணி பேசுங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். திரும்ப தனிப்பட்ட முறையில சில எல்லாம் எனக்கு கொஞ்சம் குழப்பங்களா இருக்குது, அதுக்காகத்தான். சரி, அப்புறம் இப்ப கேட்க முடியுமா? இப்ப கேட்டுட்டுமா ஒன்னே ஒரு டவுட். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப டைம் ஆயிடுச்சு. ஐயா வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கம்மா. ஐயா நேரம் இப்போ நம்மளுக்கு நிறைவாகுது. ஓகே, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாமாங்கம்மா? மிக்க நன்றிமா. இன்னும் 2 மெய்யன்பர்கள் இருக்காங்க, ஜெயா அம்மா, கீதா சுரேஷ். அன்மியூட் கொடுக்கிறேன், சுருக்கமாக கேள்வி மட்டும் கேளுங்கம்மா. கீதா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நான் என்ன கேக்குறேன்னா, நான் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் இப்போ வீட்டிலே கிட்டே மண்டபம் இல்லையம்மா, இப்போ நானே ஸ்டார்ட் பண்ணணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கோர்ஸ் பண்ணிருக்கிறேன். டெய்லி இது மிரர் மெடிடேஷன் அப்புறம் தீபம் மெடிடேஷன் பண்ணா அப்போ எங்களுக்கு எனர்ஜி கூட இருக்கோ. அப்போ நாங்க அது அவருக்கு தீட்சை எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் அப்படி தீட்சை எல்லாம் கொடுக்குது இல்லைன்னா அப்போ அது மெடிடேஷன் எல்லாம் பண்ணலாமாமா? மிரர் அப்புறமா தீபம் மெடிடேஷன் அப்புறமா எவ்வளோ நாள் கண்டினியூஸா பண்ணணுமா, எப்போ பண்ணணுமா, அது எனக்கு சொல்லுங்கம்மா ப்ளீஸ்.
எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா. நான் இங்கிலீஷ்ல பண்ணிருக்கிறேன், ஆனா தமிழ்ல நான் கேக்குறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கத்துன்னு இருக்கிறேன் தமிழோ. கேக்கலமா? உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய மன்றங்கள்ல பக்கத்துல மன்றம் இருக்குதாமா? கொஞ்சம் தூரம் இருக்குமா. நான் ஃபர்ஸ்ட் போயின்னு இருந்தேன், அங்கேருந்து வீட் ஷிஃப்ட் ஆச்சு. அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் தூரம் இருக்கிறேன். எங்களுடைய சென்டரை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சர்ச் பண்ணின்னு இருக்கிறேம்மா. அபார்ட்மெண்ட்ல இருக்கல, கொண்டு கிட்டையே பண்ணலான்னுட்டு நினைச்சுன்னு இருக்கிறேன். அதுக்கு தாமா. பக்கத்துல மன்றம் ஏதாவது இருக்குதா? இல்லம்மா, ரொம்ப தூரம் இருக்கு. ஆமா, நீங்க பண்ணும்போது தீட்சை கொடுக்கறதுக்கு ஒரு பேராசிரியர் தாமா வேணும். நீங்க பேராசிரியரா இருக்கிறீங்களா? ஆமாம்மா, சொல்லிருக்கிறேம்மா. மேடம் சொல்லிருக்கிறேன், இங்க கிட்ட யாவதும் இல்ல, பண்ணலான்னு சொல்லிருக்கிறாங்க. ஆனா இப்போ தீபா மெடிடேஷன் அப்புறம் மிரர் மெடிடேஷன் நான் டெய்லி பண்ணலாமா? இப்போ தீட்சையில கொடுக்க மாட்டேன் இல்லையா, அதுக்கு தான் பண்ணலாமா டெய்லின்னு டவுட்டுமா. அம்மா, என்னோட நம்பர் போட்டோம்ல சாட் பாக்ஸ்ல, பாத்தீங்களா? ஆமாம்மா. தனியா ஆமாம்மா, கூப்பிடுங்க, நான் பேசுறேன். தனியா கூப்பிடுங்க, நான் பேசுறேன். ஓகேம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக ஜெயா அம்மா அவர்கள். ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது அம்மா. வாழ்க வளமுடன். நான் ஜெயா பேசுறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விதாம்மா. நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து சொந்தக்காரங்க சுற்றத்தான்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் வந்து வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறதோ இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். இப்ப கடந்த ஒரு வருஷமா வந்து நான் ரொம்ப தீவிரமா இந்த நம்மளுடைய வேதாந்திரியத்துடைய தியானம் பண்றதும் சரி, அந்த இது எப்படி சொல்றது, அந்த லைக் ஐவர் ஒழுக்கங்கள் இது எல்லாமே நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்றேன். லைக் யாருடைய மனசும் புண்படக்கூடாது, நம்ம வந்து யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன், அதாவது நேர்ல நான் ஓப்பனா சொல்லலைன்னா கூட அவங்கள பார்க்கும்போது நான் மனசுக்குள்ள வாழ்த்துகள் சொல்லிப்பேன். இந்த மாதிரி நான் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தொல்லை கொடுத்தவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் விலகிட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னுடைய வினைப்பயன் வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா, இல்ல நான் வாழ்த்து சொல்றதுனால இது ஓவர்ஃப்ளோ ஆகி என்னுடைய கெட்ட பதிவுகள் வெளில போயிடுச்சுன்னு இது எடுத்துக்கணுமா? இது எப்படி எடுத்துக்கிறது? லைக் இப்போ இல்ல நிச்சயம் பதிவு நீங்குது. உங்களுடைய வாழ்த்தினுடைய பலன் இப்ப அதனால பலன் கிடைக்குது. இது தொடர்ந்து மேலும் செய்யுங்க, இன்னும் நல்லா தான் நடந்துட்டு இருக்குமா. பதிவுகள் தான் நீங்குது. நல்லது தானே, இது நல்ல விஷயம் தானே. நிச்சயமா இப்போ வந்து மோஸ்டா அவங்க கூட எனக்கு இன்ட்ராக்ஷனே இல்லை. இப்ப எதுலயுமே அவங்க என்ன பெருசா டிஸ்டர்ப் பண்றது இல்லை, எதுக்கும் கூப்பிடுறது இல்லை, இது பண்றது இல்லை. பட் இது வந்து நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கணுமா, இல்ல அகைன் நம்ம போயிட்டு இல்ல என்ன ஏதுன்னு சொல்லி திருப்பி லைக் எப்படி சொல்றதுன்னா கான்டாக்ட் திருப்பி கிரியேட் பண்ணிக்கணுமா, இல்ல இப்படியே விட்டுறலாமா? லைக் இப்ப போறது வரைக்கும் அப்படியே ஜஸ்ட் தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் இருங்க. தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் இருங்க. ஓரளவுக்கு ரொம்ப விலகி இருக்க வேண்டாம், ரொம்பவும் நெருங்கி இருக்க வேண்டாம். அது மாதிரி இருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். சாட் பாக்ஸ்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. வேலை செய்து கொண்டு இருக்கிற டைம்ல மௌனம் இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மௌனம் இருக்கலாமே, சூப்பரா இருக்கலாம். அது ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா ஒரு சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது மௌனமாக இறை எண்ணத்தோட நம்ம பண்ணும் பொழுது சமையல் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க வேலை செய்யும் பொழுது தியானத்துல மௌனத்துல இருக்கும் பொழுது அவருடைய வேலை சிறப்பாகத்தான் அமையும். இருக்கலாம், மௌனத்துல இருக்கலாம். நன்றி. நன்றி. வாழ்க வளம். மிக்க நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக இன்றைய சிந்தனை மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பா நம்ம நிறைவு செய்திருக்கோம். இப்போ நம்ம அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். வாழ்க வளம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே